அனைவருக்கும் அன்பு நிறை வணக்கம். நவில்தொரும் நூல் நயம் இன்று நாம் 75வது நிகழ்வில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது. பேராசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா இதை தொடங்கி வைத்தார். வள்ளுவம் குறித்து எண்ணற்ற நூல்கள் காலந்தோறும் வந்துள்ளன. முன்னோர்கள் விட்டு சென்ற அருமையான நூல்கள் பலவற்றை நாம் தற்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டை தமிழகத்தில் பல உலக திருக்குறள் பேரவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் கடந்த 3 வாரங்களாக முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதம் ஐயா அவர்கள் எழுதிய திருக்குறள் நூல்கள் குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறையினர் அதை நன்கு உள்வாங்கி செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் முழுக்க முழுக்க கி.ஆ.பி. ஐயாவின் நூல்கள் முழுக்க மாணவ சமுதாயம், இளைஞர்கள் பேச வேண்டும் என்ற நோக்கில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாம் 75வது நிகழ்வில் பார்க்க இருக்கக்கூடிய நூல் வள்ளுவர் உள்ளம். வள்ளுவர் உள்ளம்ங்கிற நூலை பத்தி நம்மகிட்ட அறிமுகப்படுத்தி நய உரை ஆற்ற வந்திருப்பவர் திரு பா. ஸ்ரீதர். இவர் புதுச்சேரியைச் சேர்ந்தவர். இளம் வயதிலேயே கவிதை ஏற்றும் ஆற்றல் பெற்றவர். முதுகலை தமிழ் பயிலும் 2ஆம் ஆண்டு மாணவர் இவர். அங்க புதுச்சேரியில தமிழ்ச்சங்கெல்லாம் பேசி பல முறை பரிசு பெற்றிருக்கிறார். மிகவும் செறிவாக பேசக்கூடியவர். இவங்களை நமக்கு அறிமுகப்படுத்துறவங்க தாமரை செல்வி அம்மா. அவங்க இது மாதிரி இந்த நிகழ்ச்சியில இது மாதிரி நாம மாணவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒண்ணு பாபுயும் ஸ்ரீதரையும் சொன்னாங்க. பாபு ஏற்கனவே உரை நிகழ்த்திருக்காரு. இன்னைக்கு நம்மோட உரை நிகழ்த்த வந்திருப்போர் திரு ஸ்ரீதர். திரு ஸ்ரீதர் நான் கொஞ்ச நேரம் தான் அவர்கிட்ட உரையாடினேன். கர்மமே கண்ணா இருக்கக்கூடிய ஒரு மாணவர், திறனும் அந்த ஆழ்வினையும் உடைய மாணவர். அவர் வழியா இன்னைக்கு இந்த வள்ளுவர் உள்ளம்ங்கிற நூலை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த வள்ளுவர் உள்ளம்ங்கிற நூல் எப்போ வந்தது, என்ன வந்ததுங்கிறத பத்தி அவர் சொல்லுவாரு. இருந்தாலும் இது பொன்மலையில, திருச்சியில பொன்மலையில ஐயா நிகழ்த்திய உரையின் அந்த சொற்பொழிவின் நூல் வடிவம் தான் இந்த நூல். அது ஐயாவுடைய கி.ஆ.பி.யோடைய முத்தமிழ் காவலுடைய சிறப்பு என்னன்னா, சிறு சிறு நூலா நம்ம அதுல அவர் உரையை போட்டிருப்பாங்க. நம்ம நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து கலந்துட்டு இருக்கவங்க அம்மையார் மணிமேகலை கண்ணன் கலந்துட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்வுல அவங்க பேத்தி வெற்றி செல்வி அம்மா நம்மளோட கலந்துருக்காங்க. இந்த நேரத்துல இந்த 75வது நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவங்களை அத்தனை நல்லுள்ளங்களையும் கற்கை காசனரை, வலைத்தமிழ், வள்ளுவர் குரல் குடும்பம் 3 சார்பாகவும் இங்க நண்பர்கள் ஒரு 5 இணைந்து குழுவாக இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் அனைவரின் சார்பாகவும் உங்களை வருக வருக என்ற நிகழ்வுக்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திரு ஸ்ரீதர் அவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன் முப்பால் கண்டது, 3000 ஆண்டுகளுக்கு முன் இலக்கணம் கொண்டது, 4000 ஆண்டுகளுக்கு முன்னரே நாகரிகம் கொண்ட தமிழ் மொழிக்கு முதல் யாதும் ஊரே யாவரும் கேளு இணைப்பின் வழியே வந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் என்னை பேச வாய்ப்பளித்த ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் கதிரவன் ஐயா அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்த எனது தமிழ் ஆசிரியை பேராசிரியர் முனைவர் தாமரை செல்வி அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையினுள் நான் செல்கிறேன். நான் இன்று நயவுரை செய்யக்கூடிய புத்தகம் வள்ளுவர் உள்ளம். கி.ஆ.பி. விஸ்வநாதம் ஐயா அவர்கள் திருச்சி பொன்மலையில திருக்குறள் கழகத்துல தமிழர் திருநாள் அன்று பேசிய உரையை பாரி நிலையம் ஒரு நூலாக வெளியிட்டிருக்கார்கள். இந்த நூலின் முதல் பதிப்பு 1940 ஜனவரி மாதம் இந்த நூலுடைய முதல் பதிப்பு. இன்று எனக்கு இந்த நூல் கிடைத்திருக்கிற பதிப்பு 7ஆம் பதிப்பு 1994ஆம் ஆண்டு. இந்த நூலை பாரி நிலையம் போட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஆசிரியர் குறிப்பு. ஐயா முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதன் ஐயா 1899ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் நாளில் திருச்சியில் பிறந்தார்.
முறையாக பள்ளிக்கு செல்லவில்லை என்றாலும் தாமே முயன்று சிறந்த தமிழறிஞராக தம்மை வளர்த்து கொண்டார். அவர் 13ஆம் வயதிலிருந்தே சித்த மருத்துவத்துல நல்ல ஒரு ஈடுபாடு கொண்டவராக திகழ்கிறார். மறைமலை அடிகள், திருவிக்கா, பெரியார் போன்றவுடன் நெருங்கிய தொடர்பு உடையவர். 1918 நீதி கட்சியில் சேர்ந்து இருமுறை நீதி கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்கிறார். 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். வானொலியில ஆகாசவாணி அப்படின்னு வானொலியில ஒலிச்சத வானொலி என்றே கூற வேண்டும் என போராடி அதில் வெற்றியும் கண்டவர் நம்ம ஐயா. இவருடைய தமிழ் தொண்டினையும் சித்த மருத்துவ பேராற்றலையும் பாராட்டி தமிழக அரசு சித்த மருத்துவ வாரியத்தின் தலைவராகவே இவரை நியமித்தது. 25ற்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். தமிழகத்திலேயே பல சிற்றூர்களுக்கெல்லாம் சென்று தமது சொற்பொழிவு வாயிலாகவும் உரை வாயிலாகவும் தமிழ் மக்களின் பண்பாட்டையும் தமிழர்களின் பெருமையும் கொண்டு போய் சேர்த்தவர். தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழரின் பெருமையை கடல் கடந்தும் செல்ல வேண்டும் என்பதற்காக சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை முதலான நாடுகளுக்கெல்லாம் சென்று தமிழின், திருக்குறளின், தமிழர்களின் நெறியெல்லாம் பரப்பியவர் இவர். இவர் மாணவர் மன்றத்தோடு நெருங்கிய தொடர்பில் உள்ளவர். ஏனென்றால் ஒரு மேல்நிலை கல்வியை உயர்நிலை கல்வியோடு தொடர்வதா இல்லைன்னா கல்லூரியோடு தொடர்வதா என்ற குழப்பம் ஏற்பட்ட போது இவர் உயர்நிலை கல்வியோடு தொடர்வதே நல்லது என்று ஆலோசனை உரை வழங்கி அதிலும் வெற்றியும் கண்டவர். இசை அரங்குல தமிழ் இசையிலேயே பாட வேண்டும். கல்வி நிலையங்கள்ல தொடக்க வகுப்பு முதல் கல்லூரி வகுப்பு வரை தாய்மொழியான தமிழிலேயே கற்பிக்கப்பட வேண்டும் என்று காலமெல்லாம் கூறினார். இருமொழி திட்டம் வந்தப்ப ஆங்கிலம் தமிழ் என்று வரும்போது இவர் ஆங்கிலத்தையும் தமிழையும் ஏற்றுதான் இருமொழி திட்டத்தை ஆதரித்தார். பிறகு ஒரு நிலைமை வந்த பிறகு ஆங்கிலம் மட்டும் ஒரு மொழியாக கட்டாயமாக்கப்பட்டு தமிழ் தவிர மற்ற மொழிகளை பிறர் தேர்ந்தெடுக்கின்றது. அவர் அவ்வளவு கடினப்பட்டு தமிழர் வேண்டும். அவருடைய இறுதி சாசனத்தில் கூட தமிழை கட்டாயம் பாடமொழியாக ஆக்க வேண்டுமானால் நான் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் சாவேன், இதுவே எனது இறுதி சாசனம் சொல்லிட்டு ஐயா கூறியுள்ளார். அவர் எழுதியுள்ள நூல்கள்ல 21 நூல்கள் 2007-8ஆம் ஆண்டில் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. 2000 ஆண்டிலிருந்தே கி.ஆ.பெ அவர்களின் விருது, அவர் பேரால விருது வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு தமிழில் நல்ல தமிழ் நெறியில் தொண்டாற்றுபவர்களுக்கு ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது தமிழக அரசால். அவரோட நினைவாக 5 ரூபாய் தபால் நாணயத்தை இந்திய தபால் துறை சார்பில் வெளியிட்டிருக்காங்க. 1997 முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் திருச்சியில் துவங்கிய மருத்துவக் கல்லூரிக்கு கி.ஆ.பெ அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 1956 டிசம்பர் 17 திருச்சி தேவர் மன்றத்தில் நடைபெற்ற விழாவில் தான் முத்தமிழ் காவலர் என்ற பட்டம் ஐயாவிற்கு வழங்கப்பட்டது. 1965 மதுரையில் நடைபெற்ற சித்த மருத்துவ மாநாட்டில் சித்த மருத்துவ சிகாமணி என்னும் விருதும் வழங்கப்பட்டது. 1975 தமிழ்நாட்டு நல்வழி நிலையம் வள்ளுவ வேல் என்னும் விருதையும் ஐயாவிற்கு வழங்கி சிறப்பித்தது. ஐயாவை பற்றி சுப்புரெட்டி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தில் அவர் ஒரு 10 தலைப்பின் கீழ் ஐயாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். பெரியார் கேண்மை, முத்தமிழ் காவலர், வணிகர் திலகம், சித்தாந்த வித்தகர், சொல்லின் செல்வர், இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர், இல்லற நெறி, மருத்துவ மாமணி, தமிழ் புலவர் குழு கண்ட புரவலர் என்று ஒரு 10 தலைப்பின் கீழே ஐயாவை பற்றி சுப்புரெட்டியார் அவர்கள் ஒரு நூலினை எழுதியுள்ளார். ஐயா தமிழக புலவர் சங்க தலைவராகவும் இருந்திருக்கிறார். எப்படியும் தமிழ் காதலராய் வாழ்வை தொடங்கியவர், தமிழ் காவலராய் வாழ்வை நிறைவு செய்தவர் கி.ஆ.பெ விஸ்வநாதம் ஐயா. அவர் டிசம்பர் 19 1994ஆம் ஆண்டு தன்னுடைய தொழில்
மரணம் அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வள்ளுவர் உள்ளம். வள்ளுவர் உள்ளம் என்னும் நூலில் உள் செல்வதற்கு முன் திருக்குறள் பற்றிய ஒரு 2 செய்திகள் எனக்கு புதியதாக பட்ட செய்திகளை உங்களிடம் பகிர உள்ளேன். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு திருக்குறளை கபிலர் கூறியிருக்காரு. வள்ளுவரும் தம் குறள் பாவடிவால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று திருக்குறளை பரணரும் கூறியுள்ளார். அடுத்ததாக வள்ளுவர் உள்ளம். வள்ளுவர் உள்ளம் என்னும் நூல் முழுக்க ஐயா அவர்கள் திருச்சி பொன்மலையில் திருக்குறள் மன்றத்தில் பேசியதை தான் நூலாக பாரி நிலையம் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். ஐயா முதலா தமிழர் திருநாள்ல தொடங்கும் போதே அந்த ஆண்டுல பொன்மலையில தான் நம்ம இப்ப காலையிலேயே நம்ம கொண்டாடுறோம். திருச்சியில கூட நம்ம மதியம் தான் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஐயா அவர்களுடைய முன்னுரையில ஐயா அவர்கள் பேச தொடங்கும் போது கூறுறாரு. ஐயா வள்ளுவரின் உள்ளத்தை ஒரு குறட்பாவின் வழியும் வள்ளுவரின் உள்ளம் எவ்வாறு வெளிப்பட்டு உள்ளது, எவ்வாறு வெளிப்பட்டு இருக்கிறது என்பதை தமது உரையில் நயம்பட சுவையாக உவமைகள் கூறியும் கதைகள் கூறியும் எடுத்து காட்டியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. முதலாவதாக ஐயா கூறிய உள்ளம் நாடு பற்றிய உள்ளம். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், நாடு பற்றிய உள்ளத்திற்கு ஐயா எடுத்துக்கொண்ட குறள் எண் 734. உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராதியல்வது நாடு என்னும் குறளை ஐயா எடுத்துள்ளார். அதாவது கொடிய பசி, நீங்காத நோய், அழிவு செய்யும் பகை ஆகிய தீமைகள் வராமல் அமைதியாக இயங்குவதே நல்ல நாடு. இதான் அந்த குறளின் பொருள். வள்ளுவரோட உள்ளம் பசி பிணி பகை ஒழிக்கும் நாட்டை நாடு என்று கருதாமல் உழைப்பால் பசி என்று உடல் நலத்தால் பிணியை வென்று அன்பால் பகையை வென்ற மக்களை கொண்டதே நல்ல நாடு என்று கருதுகிறார் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் ஐயா அவர்கள். வள்ளுவர் எந்த நாட்டிற்கும் சென்றதா நமக்கு வரலாறும் இல்லை. ஆனா அவரு எல்லா நாடுகளையும் சுற்றி எல்லாவற்றையும் கண்டறிந்தவர் போல ஒரு சிறந்த கருத்தை நிலைநாட்டுகிறார். இதுதான் வள்ளுவரின் பண்பட்ட உள்ளம் என்று ஐயா தனது உரையில் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக வாழ்வு பற்றிய உள்ளம். திருவள்ளுவரின் இல்வாழ்க்கை பற்றிய கதைகள் பல கேள்விப்பட்டிருப்போம். நம்ம திருவள்ளுவரோட இல்வாழ்க்கை, அவரு இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு, அதெல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. அது மெய்யோ பொய்யோ அதை நம்ம ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் இல்வாழ்க்கை நடத்தினார் என்பது மட்டும் புலனாகிறது. எப்படி புலனாகிறது என்று பார்க்கும்போது ஐயா அவர்கள் 53வது குறளை எடுத்துக்கொண்டார். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை என்னும் குறளை எடுத்துக்கொண்டார். அதாவது மாண்புடைய மனைவி அமைந்தால் அந்த வீட்டுல எல்லா வளங்களுமே இருக்கும். இல்லால்னா சிறுமை செயல்கள் புரிபவர்களாக மனைவி அமைந்தால் அந்த குடும்பத்துல எதுவுமே இருக்காது. இதுக்கு ஐயா ஒரு உதாரணம் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு பரம தரித்திரனின் வீடு இடிந்த சுவர், சரிந்த கூரை, மண் சட்டி. ஆனால் நல்ல மனைவியுடன் வாழ்கிறான், மகிழ்ச்சியோடும் சாப்பிடுகிறான், குறைவில்லாமல் வாழ்கிறான். ஆனால் ஒரு செல்வ சீமானின் மாடி வீடு, பொன் வெள்ளி பாத்திரங்கள், சோபா நாற்காலி உண்டு. ஆனால் நல்ல மனைவி இல்லை என்றால் அமைதியற்ற வாழ்வுதான் இருக்கும். வள்ளுவரோட உள்ளம் இல்லாதிரத்திலும் சிறப்பு. அதாவது ஒண்ணுமே இல்லைனாலும் அதுல ஒரு சிறப்பு இருக்கு. மனைவி சிறப்பாக அமைந்திருக்கிறார். உள்ளதில் குறையும் எல்லாம் இருந்தும் மனைவி மாண்புடையவளாக இல்லை என்றால் ஏற்படும் குறையும் காட்டுகிறது. அது மட்டுமல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்வழி காட்டுகிறது என்கிறார் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் ஐயா. இந்த குறள் மூலியமா ஐயா எல்லாம் இருக்கிற வீட்டுல குறையும் காட்டுகிறார், எதுவும் இல்லாத வீட்டில் நிறையும் காட்டுகிறார் இக்குறளில். இதை ஐயா தமது உரையில் பயின்றுள்ளார். அடுத்ததாக தந்தை உள்ளம்.
நாடு பற்றி பேசிய வள்ளுவர். அடுத்தது இல்லறம் பற்றி பேசிய வள்ளுவர். அடுத்தது ஒரு தந்தையாக மாறி தந்தை உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஐயா அவர்கள் தனது உரையில் குறிப்பிடுகிறார் பாருங்க. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குறள் எண் 66. அதாவது தம் பிள்ளைகளின் மழலை சொற்களை கேட்டு மகிழாதவர் தான் குழல் இனிது யாழ் ஓசையே இனிது என்று சொல்லுவாராம். ஏன்னா இப்ப ஒருத்தர் என்ன ஐயா அவரோட உதாரணம் குறிப்பிடுறாரு பாருங்க. ஒருத்தர் போயிட்டு இருக்கும் போது அப்பப்பா என்ன குழல் இது, அதோட இசை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூறுறாராம். இன்னொருத்தர் அந்த யாழ் மீட்னாங்க பாரு, அது அவ்வளவு அழகாக காதுக்கு இனிமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கூறுறாராம். அதுக்கு ஒருத்தர் சொல்றாராம், நீங்கள் எல்லாம் உங்களின் மக்களின் பேச்சை, அதாவது உங்கள் பிள்ளைகளின் பேச்சை கேட்பாதவர்களாக நீங்க இருக்கிறீர்கள். ஏனென்றால் குழலை விடவும் யாழை விடவும் பெற்ற பிள்ளைகளின் மழலை பேச்சே இனிமையானது. அப்புறம் ஒரு தந்தையோட உள்ளம் எவ்வாறு வெளிப்படுகிறது பாருங்க இந்த குறள்ல. அடுத்ததா சொல்றாங்க பாருங்க, அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இது 64வது குறள். அதாவது இந்த குறளோட பொருள் என்னதுன்னா, அதாவது தந்தை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை கை வச்சு ஒரு புடி சோறை எடுக்குதுன்னா, அந்த குழந்தை கை வச்சதுனால அந்த சோறு அசுத்தம் கிடையாது. அது அவ்வளவு அமிழ்தத்தை விட மேலானது. இதுக்கு ஒரு உதாரணத்தோட ஐயா கூறியிருக்கார் பாருங்க. நம்மளுடைய ஒரு இலக்கிய பின்புலத்துல இருந்து ஐயா இந்த ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்காரு. எப்படின்னா, பெண் குழந்தைகள் வீடு கட்டி மணல் விடுவாங்க. அதாவது சிற்றில் சிதையல் சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ் இலக்கிய பக்தி இலக்கியத்தில் அது வரும். அது மாதிரி பெண் குழந்தைகள் மணலில் வீடு கட்டி விளையாடுவாங்க. அதை எப்பயுமே ஆண் குழந்தைகள் தான் அந்த மணல் வீட்டை அழிப்பார்களே. அந்த மண் கையோட அந்த பிள்ளை சாப்பாட்டை அள்ளும் போது உணவு அசுத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெற்றோரோ இல்ல தந்தையோ நினைக்க மாட்டாங்க. ஏன்னா தன் குழந்தை அள்ளிய உணவு அது அமிழ்தத்தை விட சிறந்ததாக கருதுவர். இந்த இடத்துல ஒரு தந்தையின் உள்ளத்தை வள்ளுவர் சிறப்பித்து கூறுகிறார். சிறப்பிற்கும் மேலும் சிறப்பேற்று ஐயா அவர்கள் தனது ஒரு உதாரணம் மூலம் விளக்கம் தருகிறார். அடுத்ததாக ஒரு விளக்கம் தருகிறார் பாருங்க. ஒரு தந்தையோட கடமை என்னது, அதுக்காக ஒரு குறள் சொல்லியிருக்கார் பாருங்க. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். அதாவது தன் மகன் கற்றறிந்த சான்றோர் அவையில் வீற்றிருக்குமாறு செய்வதே தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய உயர்ந்த செயலாகும். இப்பொழுது தந்தையோடைய உள்ளம் சொல்லிட்டு அதே அதிகாரத்துல தந்தையோடைய கடமை பற்றியும் கூறியிருக்கிறார் வள்ளுவர். அவருடைய உள்ளம் பற்றி இந்த 3 குறட்பாக்களின் வழியே எடுத்து கூறியுள்ளார், உதாரணத்துடன் எடுத்து கூறியுள்ளார் ஐயா அவர்கள். அதே அதிகாரத்துல திரும்பி மகன் தந்தை காற்றும் உதவி, அதையும் குறட்பாவில் கூறியுள்ளார் வள்ளுவர். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் என்னும் குறட்பாவின் மூலம் மகனுடைய கடமை யாது என்றும் அதே அதிகாரத்தில் கூறியுள்ளார் வள்ளுவர். அடுத்ததாக ஒழுக்க உள்ளம். அதாவது தமிழரின் நாகரிகத்திற்கு ஆணி வேரே ஒரு குறள். இந்த குறளை தான் நம் தமிழர்களின் ஆணி வேர் என்று கூறுகிறார் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் ஐயா அவர்கள். குறள் என்னன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது அதற்கு ஐயா ஒரு உதாரணத்தோடு சொல்றத பாருங்களேன். வடதுருவம் தென்துருவமாக மாறுபட்டாலும் ஒழுக்கத்தை மட்டும் விட்டு விடாமல் உயிரை கொடுத்தேனும் ஒழுக்கத்தை காப்பாற்று என்பதே தமிழரின் நாகரீக பண்பு. அதுவே வள்ளுவர் உள்ளம் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதினார் என்று ஐயா தனது உரையில் குறிப்பிடுகிறார். ஏன்னா தமிழரின் தலையாய பண்பே ஒழுக்கம்தான்.
ஒழுக்கத்திற்கு அடுத்துதான் விருந்தோம்பல், ஈகை, கொடை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவே ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்னும் குறட்பாவின் மூலம் தமிழரின் ஆணிவேரான தமிழரின் நாகரிகத்திற்கு ஆணிவேர் இந்த குறள் என்று ஐயா கூறி முடிக்கிறார். அடுத்ததாக அருட்செல்வம். அதாவது இப்ப நம்மளுடைய மூக்குக்கும் சரி காதுக்கும் சரி நம்ம அணிகலன்கள் அணிஞ்சிருக்கோம். ஆனா கண்ணுக்கு மட்டும் ஏன் அணிகலன்கள் அணியல அப்படின்னு ஒரு கேள்வியோடுதான் இந்த உரையை ஐயா தொடங்குறார். ஏனென்றால் கண்ணுக்கும் அணிகலன் இருக்கு, அதுதான் நம்மளுடைய கண் ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குறட்பாவில் இருக்கு. குறட்பா எண் 575 கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். அதாவது கண்ணின் அணிகலன் கண்ணோட்டம். அதாவது ஒருவர் வாடி வதங்குகிறார், அவருடைய துன்பங்களை கண்டு சகிக்காமல் நம்ம கண்ணீர் விடுறோம் தெரியுமா, அதுதான் கண்களின் அணிய நகையாக இருக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் உள்ளம். ஆகவே கண்ணோட்டம் இல்லாத கண், அப்ப கண்ணிற்கு கண்ணோட்டம் இருக்கு, அதுதான் அணிகலன். ஒருவேளை அணிகலன் இல்லாம அத மாதிரி சகியாமல் கண்ணீர் விடிக்காம இருக்கிறாங்களே, அவங்களோட கண்லாம் என்னான்னு கேட்கும் போது அந்த கண்ணோட்டம் இல்லாத கண்களை புண்கள் என்கிறார் வள்ளுவர். புண்கள் என்று கூறுகிறார் வள்ளுவர். இதை கியாப்பே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தமது உரையிலும் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக இரக்க உள்ளம். அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. அதாவது கொலை தீமை இல்லாது நெய் முதலானவற்றை பெய்து 1000 வேள்விகள் செய்வதை காட்டிலும் ஒன்றன் உயிரை போக்கி அதன் இறைச்சியை உண்ணாமல் இருப்பதே சிறந்த செயலாகும். இதுதான் அந்த குறளுடைய பொருள். அதுக்கு ஐயா ஒரு உதாரணத்துடன் ஒரு வரலாற்றின் வழி செய்திகளையும் குறிப்பிடுகிறார்கள். பண்டைய காலத்துல ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் அடிக்கடி சண்டை நேருவதற்கான காரணம் யாகங்கள் தான். உயிர் பலி கொடுத்து யாகம் செய்தல் ஆரியருக்குரிய வழக்கம். அது தவறு என்பது தமிழரின் வழக்கம். தமிழ்நாட்டுல தமிழர்கள் உயிர் பலி கூடாது என்று அன்றிலிருந்தே சொல்லிட்டு வராங்க. ஆனா அற ஒழுக்கம் கொண்டவர்கள் தமிழர்கள். ஏன்னா உயிர் பலி கூடாது என அற ஒழுக்கம் கொண்டவர்கள் தமிழர்கள். ஆகவேதான் தமிழ்நாட்டுல ஆரியர் உயிர் பலி கொடுப்பதும் தமிழரின் பழக்க வழக்கம், ஒழுக்கம், நெறி, மொழி, நாடு இவற்றுக்கான கேடு செய்யும் செய்கையாகவும் கருதினார்கள். ஆகவே தமிழ் மன்னர்கள் பலரும் வட ஆரியர்களை யாகம் செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள். ஏன்னா யாகம் செய்யறோம்னா அதற்கு ஒரு 1000 யாகம் நம்ம செய்யறோம்னா ஒரு உயிரை கொலை செய்யாமல் இருப்பதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. ஏன்னா நெய், பால், பழம் முதலிய அவிகளை பெய்து பல யாகங்களை செய்து பெறக்கூடிய பலன்களை விட கொல்லா நோன்பு நோற்பவர்கள், அதாவது ஒரு உயிரையும் கொல்லாமல் இருப்பவர்கள் அதிக பலன்களை பெறுகிறார்கள் என்பது கருத்து. கொல்லாமையை மட்டுமல்ல, இந்த இடத்தில் உண்ணாமையையும் வேண்டும் என்று கருதுகிறார் வள்ளுவரின் இரக்க உள்ளம் என்று ஐயா தனது உரையில் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக அரச உள்ளம். கொல்லாமை உண்ணாமை பற்றி கூறியவர் அடுத்ததாக அரசராகி விடுகிறார் வள்ளுவர். அரசராகினவுடைய அரசரின் கடமைகள் என்னது, அரசர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அரசரின் உள்ளத்தில் கொண்டு வள்ளுவர் விளக்கியுள்ளதை ஐயா தனது உரையில் விளக்கியுள்ளார். எப்படி இருக்குதுன்னா, ஒரு அரசனின் ஆட்சி எப்படின்னா, வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி. 542வது குறள். அதாவது உலக உயிர்களுக்கு எல்லாம் வான்மழையை எதிர்நோக்கி உள்ளன. நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினமே வான்மழையை அடிப்படையாகவும் ஆதாரமாக கொண்டும் தான் இயங்குகிறது. ஆனால் அது போல நம்மளோட குடிமக்கள், அதாவது ஒரு அரசனின் கீழ் உள்ள குடிமக்கள் ஆட்சியாளரின் செங்கோல் தன்மை, அந்த ஆட்சியாளரோட செங்கோலினை தான் எதிர்பார்த்து வாழ்வர். ஏன்னா இதற்கு அப்படிதான் வாழணும் சொல்றாரு. அடுத்த ஒரு அரச கடமை கூறும்போது இதற்கு முன்னால் கொல்லாமையும் உண்ணாமையும் பற்றி சொன்னவரு அடுத்ததாக அரசனும் ஆயிட்ட பிறகு ஒரு குறள் சொல்றாரு பாருங்க.
கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். குறள் 550வது குறள். அதாவது கொலை கொலை தொழில் செய்பவரை கொள்ளுதல் அரசனின் கடமையாக வரையறுக்கிறார் வள்ளுவர். அதை எப்படி வரையறுக்கிறார்னா, இப்ப நம்ம ஒரு நிலத்துல பயிர் வச்சோம்னா அந்த பயிர்களை விட களைகள் மிகுதி ஆயிடுச்சுன்னா அந்த களைகளை வெட்டதான் வேணும். அது போல நாட்டுல கொலை, கொள்ளை, வழிபறி இவற்றையெல்லாம் விலக்கி மக்களை காக்க வேண்டும்னா நாம களைகளை வெட்டுற மாதிரி கொலை வேண்டும் என்றால் கொலை தொழில் செய்பவரை கொள்ளுதல் வேண்டும். இதுவே அரசனின் கடமை. இந்த மாதிரி தீய செயல்ல ஈடுபடுறாங்கல்ல அவங்களை கொள்வதே நேர்மை என வள்ளுவர் உள்ளம் கூறுகிறது என்கிறார் கியாபே விஸ்வநாதன் ஐயா அவர்கள். நாடு உள்ளம் இல்லறம் பத்தி பேசினாரு, அரச உள்ளம் பற்றி பேசினவரு. அடுத்ததாக ஒரு பிச்சைக்காரனின் உள்ளம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக பிச்சைக்காரன் உள்ளம் என்ற தலைப்பில் கியாப்பா ஐயா பேசுகிறார். ஐயா பேசும்போது பிச்சைக்காரன் உள்ளம் எப்படி பேசுறாருன்னா அந்த உள்ளத்தை ஒரு கதையோடு கொண்டு போறார். எப்படி என்றால் பிச்சைக்காரர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மாநாட்டை கூட்டுகிறார்கள். அந்த மாநாட்டுல ஒவ்வொருவரும் ஒரு கேள்வி கேட்பதாக என்று சொல்லியே இந்த உரையை அவர் நிகழ்த்துகிறார். அந்த உரைக்கு முதலாவதாக பயன்படுத்திய குறள் 1067வது குறள். இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவன் மின் என்று. அதாவது பிச்சை எடுக்க செல்கிறவர்கள் பொருள் கொடுக்காது மறைப்பவரிடம் சென்று இரவாதிருத்தல், அதாவது பிச்சை எடுக்காமல் இருக்க வேண்டும் என்கிறார். ஏனென்றால் அதை எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப இருந்துகிட்டே பொருள் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட போய் நம்ம பிச்சை எடுக்கிறவங்க நம்ம பிச்சையை கேட்க கூடாது என்று சொல்கிறார். ஏன்னா இறப்பதே ஒரு இழிவு, நம்ம பிச்சை எடுக்கிறதே ஒரு இழிவு. அப்படியும் இழந்து இறப்பவனிடம் இல்லை என்று கூறுறாங்கல்ல, அதுவும் ஒரு இழிவுதான். அதை விட இழிவு வைத்து கொண்டே இல்லைன்னு சொல்றது எல்லாவற்றிலும் இழிவு என்று வள்ளுவர் கூறியதாக கியாபே விஸ்வநாதன் ஐயா கூறுகிறார். அடுத்த குறள்ல சொல்றாரு பாருங்க, அடுத்த ஒரு பிச்சைக்காரன் கேள்வி கேட்பதாக இந்த குறள் அமைகிறது. என்னன்னு சொல்றாருன்னா, வள்ளுவர் நாம் ஏன் பிச்சைக்காரன் நம்ம பிறந்தோம், நாம ஏன் பிச்சைக்காரன் நம்ம உயிர் வாழணும், நம்மள ஏன் இப்படி இறைவன் படைத்தான் என்ற ஒரு கேள்வி மூலமாக தொடங்குகிறார். அதற்கு ஐயா பயன்படுத்தும் குறள் 1062வது குறள். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான். அதாவது ஒருவன் இறந்து உயிர் வாழும்படி படைத்திருப்பானால் இந்த உலகத்தை படைத்தவன் பறந்து கெட வேண்டும் என சினந்து கூறுகிறார். இந்த இடத்துல பிச்சைக்காரன் உள்ள இந்த குறள்ல அவருடைய உள்ளம் எவ்வளவு ஒரு கோபத்திற்கு ஆளாகிறது என்பதை ஐயா விவரிக்கிறார் பாருங்க. ஒருவன் இறந்துதான் உயிர் வாழணும்படி இறைவன் படைத்திருந்தான் என்றால் அந்த உலகை படைத்தவன் இவனை போல பிச்சைக்காரனை போல பறந்து கெட, அதாவது பிச்சைக்காரனை போல துன்பம் பெற வேண்டும் என வள்ளுவர் இக்குறளை மிகுந்த சினத்தோடு கூறுகிறார் என்று கியாபே விஸ்வநாதன் ஐயா தமது உரையில் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அவ்வளவு இறப்பவர்கள் கொடுமையும் வேதனையும் அவ்வளவு அனுபவிக்கிறாங்க. அந்த அனுபவிக்கிறத பிச்சைக்காரங்களாக படைத்தார்னா இறைவனும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று வள்ளுவர் இறைவனிடமும் மனிதனிடமும் சம உரிமையை தான் பேணுகிறார் என்று கூறுகிறார். நாடு அரச உள்ளம் பிச்சைக்கார உள்ளம் என்று கூறிய அவர் அடுத்தது விருந்து உள்ளம். நம் தமிழின் ஒரு தலையாய பண்பாகவே விளங்குகிறது விருந்து, விருந்தோம்பல். இதெல்லாம் தமிழின் தலையாய ஒரு பண்பாக தான் விளங்குகிறது. இலக்கியங்களை எடுத்து பார்த்தாலும் விருந்தோம்பல் என்பது ஒரு தனி சிறப்பாகவும் தமிழரின் அடையாள சிறப்பாகவும் விளங்குகிறதை நாம் அறிய முடிகிறது. ஏன்னா ஒரு விருந்தினரை எப்படி நாம் உபசரிக்கணும், அதற்கு ஒரு குறள் வைத்திருக்கிறார் திருவள்ளுவர். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. குறள் நம்பர் 90. அதாவது அனிச்சம் பூன்னு ஒரு பூ இருக்கும்,
அந்த பூ வந்து மிகவும் மென்மையான பூ. அந்த பூவை இப்படி நம்ம மோந்து பார்த்தாலே வந்து அந்த பூ வாடி விடும். அத போலதான் விருந்தினர் உள்ளம் அந்த பூவை விட மிகவும் மென்மையானது. நம்முடைய முகத்தில் ஏதாவது ஒரு சுருக்கம் கண்டாலோ இல்ல ஏதாவது ஒரு இது கண்டாலோ, ஆகையாவே நம்ம ஏதாவது ஒரு நம்மளோட மூஞ்சில ஒரு சுருக்கமோ இல்ல ஏதாவது ஒரு ஒரு சிறப்பு ஒரு சந்தோஷமே இல்லாம இருந்தா அவங்களோட முகம் வாடிடுமா. அது போல அத மாதிரி இருக்க கூடாது. விருந்தினரோட மனம் மகிழும்படி அவர்களை வரவேற்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாக கியாபே விஸ்வநாதம் ஐயா தமது உரையில் கூறுகிறார். அடுத்தது ஒரு வேடன் உள்ளம். அடுத்தது பாருங்க, அப்படியே விருந்தினர் உள்ளத்திலிருந்து அடுத்தது அப்படியே வேடன் உள்ளம் வருகிறார். என்னன்னா அதுக்கு ஐயா பயன்படுத்திய குறள் வந்து 772வது குறள். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் எறிதல் இனிது. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. இந்த குறள் என்னன்னா சிறிய காரியங்களில் முயன்று வெற்றி கொள்வதை விட பெரிய செயலில் முயன்று தோல்வி அடைவதே சிறப்பு என்று வள்ளுவர் கூறுறார். அதற்கு வள்ளுவரே இந்த ஒரு 2 அடி, அதாவது 1.25 அடியில் 2 உதாரணங்கள் உவமைகள் மூலம் இந்த செய்தியை வள்ளுவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது ஒருவன் காட்டிற்கு சென்று முயலுக்கு அம்பு வைத்தான், அதாவது தன்னுடைய வேட்டையை முயல் மீது வைத்து முயலை வேட்டையாடி வெற்றி கொண்டு வருகிறான். இன்னொருவன் வந்து தன்னுடைய வேட்டையை யானை மீது நோக்கி வைத்து அதில் தோல்வி அடைகிறான். இந்த 2 செய்தியும் ஒப்பிட்டு ஒருவன் சிறிய காரியங்களில் முயன்று வெற்றி பெற்றுட்டான், அதை விட நாம் பெரிய காரியங்களில் முயன்று தோல்வி அடைவதே சிறப்பு. இதுதான் வள்ளுவரோட உள்ள கருத்துன்னு சொல்லிட்டு கியாபே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக வேடன் உள்ளத்திலிருந்து உண்மை உள்ளம் வருகிறார். உண்மை உள்ளத்திற்கு வரும்போது, எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. 299வது குறள். அதாவது புற இருளை நீக்கும் விளக்குகள் அனைத்தும் விளக்கல்ல. அதாவது இப்ப நம்ம புற இருள் நம்ம சொல்லிட்டோம்னா சூரிய ஒளியோ சந்திர ஒளியோ இப்போ இருக்கிற மின்சார ஒளியோ இதெல்லாம் ஒரு சிறந்த விளக்காகவே இதெல்லாம் ஒரு சிறந்த விளக்கே கிடையாது. சான்றோர்க்கு அகையிரலை நீக்கும் விளக்கே உண்மை. அதாவது சான்றோருடைய சான்றோர் அல்ல, ஒருவன் பொய் நிறைந்த உள்ளத்தை உடையவன் ஆனால் அவனுடைய உள்ளத்தின் இருளை நீக்கும் ஒளி வந்து அவனுடைய உள்ளத்தின் இருளை நீக்கும் விளக்கு உண்மையே என்று கூறுகிறார் வள்ளுவர். அதற்காக ஐயா பயன்படுத்திய குறள் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. உண்மை உள்ளத்திலிருந்து அடுத்ததாக பகை உள்ளம் வருகிறார். செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. குறள் எண் 887. உட்பகை உண்டான குடியில் உள்ளார் செப்பினது மூடிகள் செயற்கை போல் புறத்தே பொருந்தியிருந்தாலும் அகத்தே கூடியிருக்க மாட்டார்கள். இதற்கான விளக்கங்கள் என்னவென்றால், அதாவது இருவருக்கு உள்ளே பகை உண்டான பிறகும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நம் மண்பானையின் மீது ஒரு மூடி வைத்து மூடுவோம் அல்லவா, அது எப்பயுமே ஒட்டாதுன்னா அந்த மண்பானையோடு சேர்ந்து எப்பயுமே இருக்காது. இடையில் இடைவெளியோ இல்ல எதுவோ அந்த இடத்துல இருக்கும். அது போல, அதாவது பொருந்தி இருக்காது. அது போல 2 பகைவர்களும், அதாவது இருவருமே மனதால் ஒன்றிருக்க மாட்டார்கள். இதுவே பகை உள்ளமாக இருக்கிறது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதை தம் உரையில் மிகவும் நயம்பட எடுத்துரைத்துள்ளார் கியாபே விஸ்வநாதன் ஐயா அவர்கள். அடுத்ததாக நட்புள்ளம். திருவள்ளுவர் அதிகமாக பயன்படுத்தி உள்ள அதிகாரம் நட்பு. என்றால் ஒரு நண்பன் அமைவதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு சிறந்த உறுதுணை. புத்தகங்களும் நண்பர்களும் தான். இது
பல சான்றோர்கள் கேட்க நாம் கேட்டிருக்கிறோம். திருவள்ளுவரும் நட்பிற்கென்று ஒரு 7 அதிகாரங்கள் அமைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதில் ஒரு சிறந்த நட்பிற்கு வள்ளுவர் காட்டும் 7 அதிகாரங்களில் இருந்து நமது ஐயா எடுத்து இருக்கிற ஒரே குறள், அதுவே போதும் ஒரு சிறந்த நட்பிற்கான வலிமை எவ்வாறு இருக்கும் என்பதை. அந்த குறள், உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுகண் களைவதாம் நட்பு. அதாவது ஆடையானது நழுவும் நேரத்தில் மனம், நம்மளுடைய உடல்ல இருந்து ஆடை நழுவும் போது மனம் கைக்கு விண்ணப்பம் செய்யாது. நீ போய் அந்த உடல் மானத்தை காக்க வேண்டும் என்று மனம் கைக்கு விண்ணப்பம் செய்யாது. கை எப்படியோ விரைந்து சென்று உதவும். அது போல நண்பன் துன்புறும் போது அவன் உதவி கேட்காத போதும், அவன் உதவியே கேட்கவில்லை என்றாலும் அந்த கை உதவி செய்து தெரியுமா? அது போல நாமும் உதவி செய்ய வேண்டும். இதுவே சிறந்த நட்பு என்கிறார். இதுவே சிறந்த நட்பு என்கிறார் வள்ளுவர். அதை தமது உரையில் மிகவும் சிறப்பாக எடுத்து பேசியுள்ளார் ஐயா அவர்கள். அடுத்ததாக, இதுவரைக்கும் ஒரு நேர்மறையான உள்ளங்களை பற்றி பேசிய வள்ளுவர், அடுத்ததாக ஒரு சூது உள்ளம், ஒரு சூது ஆடுகிறான் என்றால் ஆடுகின்றவனுடைய உள்ளம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று, அவனோட உள்ளம் எவ்வாறு இருக்கிறது, அவனுக்கு கூறக்கூடிய அறிவுரை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது, ஒருவன் சூது ஆடுறானா, சூதாடி பல பொருட்களை அவன் பெற்றுட்டான், அவன் வெற்றி பெற்றுட்டானா, அவன் சூதன் என்ற பெயர் மட்டும்தான் பெறுவான். ஆனா அவன் சூதன் என்ற பெயர் மட்டும்தான் பெறும். ஆனா அவன் இழப்பது பல நூறு. என்ன சொல்றான்னா, பொன், புகழ், பெருமை, அன்பு, இரக்கம், மாடு, மனை, வண்டி, வாகனம், கல்வி, வேள்வி, அறிவு, ஒழுக்கம் ஆகிய ஒரு 100 நற்பண்புகளை இழந்து விடுகிறான் என்பதை நயம்பட உரைக்கிறார். குறள் என்னவென்றால், வேண்டற்க வேண்டினும் சூதினை வென்றதுவும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கி எற்று. அதாவது ஒரு மீன் பிடிக்கிறத ஒரு பார்க்க சொல்றாரு. நம்ம தூண்டில மீன் பிடிக்கும் போது தூண்டிலோட கொக்கியில புழுவையோ அல்லது ஒரு இரையோ சேர்த்துதான் போடுவோம். அப்படி அத போடும்போது அந்த மீன் அந்த இரைய பார்த்து அந்த இரைய கழுவி அதை விழுங்கும் போது அத மீன் மாட்டிக்கும். நீ பிறர் பொருளை சூதினால் உன்னை சீக்கிரமாகவே சூது உன்கிட்ட இருக்கிற பொருள் அனைத்தையும் சூது களவாடிடும் என்பதுதான் மீன் உவமை மூலம், மீன் உதாரணம் மூலம் வள்ளுவர் கூறுகிறார். அதை கியாப்பே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தமது உரையிலும் நயம்பட எடுத்து உரைக்கிறார். அடுத்ததாக, ஒரு ஆராய்ச்சி உள்ளம். இன்றைய காலகட்டத்தில் ஆராய்ச்சி என்றுதான் அனைவருமே நாம் சென்றிருக்கிறோம். பொதுவாக நான் இருக்கும் இடங்களில் கூட, பல்கலைக்கழகத்தில் கூட ஆராய்ச்சி என்றுதான் அனைவருமே உள்ளனர். அப்படி ஆராய்ச்சி உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் கூறுகிறார் பாருங்க. எப்படின்னா, அது ஒரு ஆராய்ச்சி காலம். ஐயா பேசிய காலம் ஒரு ஆராய்ச்சி காலம். அப்போது நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆராயணும். ஐம்புலன்களால் நாம் இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஓகேவா? இது எல்லாரும் அறிந்ததுதான். எல்லாருமே ஐம்புலத்தினால் இன்பத்தை அறிவிக்கிறோம். வெவ்வேறு காலங்கள்ல வெவ்வேறு பொருள்கள்ல ஐம்புலன்களில் சிலவற்றிற்கு மட்டும் இன்பத்தை தருவது நாம் அறிந்ததே. ஐம்புலன்களையும் ஒரே சமயத்தில் இன்பத்தில் ஆழ்த்தும் ஒரு பொருள் என்ன என்று அறிவதுதான் ஆராய்ச்சிப்பட்டது. அதாவது இதை எப்படி சொல்றாங்கன்னா, இது ஒரு எடுத்துக்காட்டு மூலியமா சொல்றாங்க பாருங்க ஐயா. ஒருவன் இனிமையாக பாடுகிறான் என்றால் அது செவிக்கு மட்டும்தான் இனிமை பயப்பது. ஒரு மல்லிகைப்பூ பார்ப்பதற்கு அழகாக இருக்குதுன்னா அதன் வாசனை மூக்குக்கும் நம்ம பார்க்கிறது கண்ணுக்கும் இன்பத்தை தருகிற பொருளா அந்த மல்லிகைப்பூ இருக்குது. மூன்றாவதாக, ஒரு மரத்தின் பழத்தை பாருங்கள். அதுனா கண்ணுக்கு அழகாவும் இருக்கும், மூக்குக்கு வாசனையாகவும் இருக்கும், நாக்கால் சுவைத்தால் ருசி உள்ளதாகவும் இருக்கும். அப்ப கண்
வாய், மூக்கு என்று 3 புலன்களுக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு பொருளாக அந்த கனி இருக்கிறது. இப்ப 3த்திற்கு மட்டும்தான் இவர் சொல்லியிருக்காரு. இதுல நீங்க 5ற்கும் வரா மாதிரி ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வியை வைக்கிறார். யாரும் பதில் சொல்லவில்லை. அடுத்து அவரே பதில் சொல்கிறார் பாருங்க. திருநாவுக்கரசர் நீற்றையிலிட்டு எரிகின்ற போது, அதாவது திருநாவுக்கரசரை சமணர்கள் நீற்றில் இடும்போது திருநாவுக்கரசர் அவர்கள் ஒரு பாடல் பாடுகிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விளங்கின வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலி என பாரு. அப்போது நெருப்பு குளிர்ந்து அவர் உள்ளமும் குளிர்ந்ததாக புராணங்கள் பல கூறுது. திருநாவுக்கரசன் இறைவனிடம் கொண்டுள்ள மாறாத பக்தியினால் நீர் குளிர்ந்து அழியாத நம்பிக்கை, நீர் குளிர்ந்தது என்ற ஒரு அழியாத நம்பிக்கை இந்த பாட்டுல கூறியிருக்கிறார். அதை எப்படி ஐம்புலனுக்கும் எடுத்து காட்டுகிறார் பரஞ்சோதியார். அதாவது ஐம்புலன்களுக்கும் எடுத்து காட்டுகிறார். எப்படி என்றால், மாசில் வீணை காதுக்கு, மாலை மதியம் கண்ணுக்கு, வீசுதென்றல் மூக்குக்கு, விலங்கின வேனில் உடலுக்கு, பொய்கையின் நீர் நாவுக்கு. இந்த ஆராய்ச்சி நமது உள்ளத்தை கூட குளிர செய்கிறது அல்லவா என்றே அவர் உரையாற்றுகிறார். இவ்வாறு ஐம்புலன்களையும் இணைத்து ஒரு ஆராய்ச்சியை செய்ய வேண்டும். ஒரு ஆராய்ச்சியை வள்ளுவரும் செய்துள்ளார். அதுக்கான குறள், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றெறியும் ஐம்புலனும் ஒன்றோடி கண்ணே உள என்பதே அக்குறள். அதாவது கண்ணால் கண்டும், காதால் கேட்டும், நாவால் சுவைத்தும், மூக்கால் மோந்தும், மெய்யால் தீண்டியும் மகிழ்கின்ற ஐம்புல இன்பமும் பெண்மை உள்ளம் படைத்த பெண்ணிடத்தே உள்ளது என்று இக்கூறலின் கருத்து. எப்படி ஒரு வள்ளுவர் ஆராய்ச்சியின் உள்ளம் எவ்வாறு இருக்கிறது பாருங்களேன். கண்ணால் கண்டும், காதால் கேட்டும், நாவால் சுவைத்தும், மூக்கால் மோந்தும், மெய்யால் தீண்டியும் மகிழ்கின்ற ஐம்புல இன்பம் பெண்மை உள்ளதே இருக்கிறது என்று அப்பொழுது ஆராய்ந்து கூறியிருக்கிறார் குறள்களின் வழி. இக்குறளை வள்ளுவரின் ஆராய்ச்சி உள்ளத்திற்காக எடுத்து காட்டியுள்ளார் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் ஐயா அவர்கள். இறுதியாக ஐயா அவர்கள் பேசிய உரையின் தொகுப்பு இருக்க மற்றொரு பின்னாளில் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் வறுமை உள்ளமும் நோய் உள்ளமும் பின்னாளில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அது சேர்க்கப்பட்டிருக்கான காரணம் என்னவென்றால், தமிழர் திருநாளில் தமிழரின் மேன்மைகளை பற்றி பேசும்போது வறுமை உள்ளமும் நோய் உள்ளமும் பற்றி பேச வேண்டாம் என ஐயா நினைத்திருக்கலாம் என்பது எனது கருத்து. அடுத்ததாக வறுமை உள்ளம் பற்றி பேசும்போது ஐயா கூறுகிறார், இன்றும் வருவது கொள்ளோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. அதாவது அந்த வறுமை பற்றி நல்குறவு, உழவு, இந்த மாதிரி அதிகாரங்கள்லாம் அவர் கூறியிருக்கிறார். அதாவது நல்குறவு என்பது வறுமைதான். வடமொழியார் இத தரித்திரம் என்பார். வள்ளுவர் இதனை இன்மை, இடும்பை, நிரப்பு என்ற சொல்களால் காட்டுகிறார். வறுமை அடைந்த மக்களை நல்கூர்ந்தார், துப்புரவு இல்லார் என குறிப்பிடுகிறார். இவ்வாறு வறுமையில் உள்ளவர் எவ்வாறு இருக்கிறார்கள், அவர் எவ்வாறு காட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த வறுமை உள்ளவே ஐயா ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மாதிரியே கொண்டு போயிருக்கார். வறுமை உள்ளத்தை காலம் தாழ்த்தி அதை சுருக்கமாகவே சொல்லி முடிக்கிறேன். எப்படி சொல்றாருன்னா, ஐயா நாள்தோறும் என்னை துன்புறுத்தும் வறுமை துன்பம் நேற்று வந்தது, அது இன்றும் வரும் போல் இருக்கிறது. வந்தால் நான் என்ன செய்வேன் என்று வறுமை துன்பத்தில் உழல்கின்ற ஒருவன் அஞ்சு நடுங்கும் காட்சியை இக்குறள் படம் பிடித்து காட்டுவதாக. அதாவது இந்த குறள்ல ஒரு வறுமை உற்றவனுடைய காட்சி எவ்வாறு இருக்கிறது அதை ஒன்னே முக்கால் அடியிலேயே வள்ளுவர் திறம்பட காட்சிப்படுத்துகிறார் என்று கி.ஆ.பெ. விஸ்வநாதன் ஐயா கூறுகிறார். அடுத்தது கூறுகிறார் பாருங்க, வந்தது நிலைத்து நின்றுவிடும் வறுமையை, அதாவது
ஒரு வறுமை வந்து நிலையாயிடுச்சு, ஒரு வறுமை வந்து நிலையாயிடுச்சுன்னா அந்த வறுமையை விட அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போகும் தெரியுமா வறுமை, அதுதான் அதிக துன்பத்தை விளைவிக்கும் என்றும் கூட கி.ஆ.பே. விஸ்வநாதம் ஐயா அவர்கள் குறிக்கிறார். கீழே குறட்பாவில் உள்ள கொன்றது போலும் நிரப்பு அந்த முக்கால் அடிக்கு ஒரு வரையறை தருகிறார் பாருங்க. வறுமையாளர் இரு வகை. எப்பொழுதுமே இல்லாதவர், இடையில் இல்லாமல் போனவர். இந்த இடையில இல்லாமல் போனவர் கூட அவருக்கான துன்பம் எப்படி இருக்குமா, அவரோட துன்பம் இருவகை. எப்படின்னா, வருபவருக்கு பொருள் வழங்க முடியாது, வந்த பசிக்கும் உணவளிக்கவில்லை என்று இதனை ஈய முடியாமல் தூய்க்க முடியாமல் வறுமையாளர் வந்து வறுமையாளர் தாங்க முடியாம இருக்கார். இததான் வந்து கொன்றது போலும் நிரப்பு என கூறி கொண்டிருக்கிறார் வள்ளுவர். அடுத்ததாக நோய் உள்ளம் பற்றி பேசுகிறார். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். அதாவது அந்த வெகுளாமை இத கூறிய பின்பு கொல்லாமை கூறும் முன்பும், வெகுளாமை கூறிய பின்பும் கொல்லாமை கூறியதற்கான பின்பும் இன்னா செய்யாமை என்பது பற்றி கூறியிருப்பது ஒரு பெரிய நயமுடையது. இந்த நோய் உள்ளம் பற்றி கூறுவது. இந்த நோய் என்ற சொல் இந்த நோய் என்ற சொல்லில் பொருளில் வருவது மட்டும் 34 இடங்களில் வருகிறது. அதாவது துன்பம் என்ற இந்த நோய் என்றது துன்பம் என்ற பொருள்ல 14 குறள்களிலும், உடற்பிணி என்ற பொருளில் வந்த குறள்கள் 6லும், காமப்பிணி என்ற பொருளில் வந்த குறள்கள் 11, குற்றம் என்ற பொருளில் வந்த பொருள் 1, வினைப்பயன் என்ற பொருளில் வந்த குறள் 1, இன்னா என்ற பொருளில் வந்த குறள் 1, இன்னா என்ற ஒன்று என்ற பல குறள்களில் அடுக்கி வந்துள்ளதை கி.ஆ.பே. விஸ்வநாதன் ஐயா அவர்கள் கூறியுள்ளார். அடுத்ததாக ஆண்மை உள்ளம். ஒரு ஆண்மை உள்ளம் எவ்வாறு இருக்க வேண்டும் என ஐயா கூறுகிறார் பாருங்க. விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினும் வைக்கும் தன்னாலை எடுத்து. அதாவது வீரம் செறிந்த ஆண்மகன் ஒருவன் தான் சென்ற நாட்களை எண்ணினால் அவற்றுக்கு பகையரசனுடைய பகை எதிர்த்து போர் செய்து முகத்தினும் மார்பினும் புண்படாத நாட்களை எல்லாம் பயன்படாது கழிந்த வீணான நாட்களாக கருதி வருந்துவான் என்று கூறுகிறார். அடுத்ததாக ஒரு பெண்மை உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் பாருங்க. தலைமகளிடம் இருந்து பிரிந்த தலைமகள் தன் பக்கம் வரவும் பிரிந்த காலத்தில் இடையின்றி நினைத்தேன் என கருத்துப்பட உள்ளினேன் என்றார். அதுக்காக ஐயா பயன்படுத்தி கொண்ட குரல் உள்ளினேன் என்றேன் மற்றொன் மறந்தீர் என்றென்னை புல்லால் புலத்த கனல். அதாவது தலைவி ஒருபோது மறந்து பின் நினைத்ததாக கருது கொண்டு அதை இடையிலே ஏன் என்னை மறந்தீர்கள் என்று கேட்டு அழ ஆரம்பித்து வருந்தினாலாம். அதாவது தலைவன் பிரிந்து போயிட்டான், திரும்பியும் வரவில்லை, ஏன் என்னை இடையிலே விட்டுட்டு போயிட்டீங்க, ஏன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அழுவதாக இந்த குரல் இருக்கிறது. ஐயா அவர்களின் உரை வந்து பெண்மை உள்ளத்தோடு முடிவடைகிறது. அடுத்ததாக முடிவாக ஐயா கூறுகிறார் பாருங்க. குரல் கற்பதால் நாடு மொழி கலை பண்பு நாகரிகம் இவற்றெல்லாம் வந்து நன்குமே அறிய முடியும். ஏன்னா எல்லா நாட்டினரும் எல்லா மொழியினரும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள உயர்ந்த நூல்களில் எல்லா நாட்டிலுமே எல்லா மொழியிலுமே மொழிபெயர்க்கப்பட்டுள்ள உயர்ந்த நூல்கள் ஒன்று வந்து பைபிள், இரண்டாவது வந்து குரான், மூணாவதாக இருக்கக்கூடியது திருக்குறள் தான் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்குது. ஆகவே திருக்குறளை வந்து படிக்காமலும் அறியாமலும் ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் இருப்பான ஆனால், அதாவது திருக்குறளை படிக்காமலும் திருக்குறளை அறியாமலும் ஒரு தமிழ்நாட்டில் இருப்பவன் என்றால் அவன் தமிழனாகவே இருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டின் கருவூலம் ஒரு பொக்கிஷம் வந்து திருக்குறள் தான். ஏன்னா திருக்குறள்ல தமிழோட மனம் வந்து கமழ்கிறது என்று அவர் தமிழர் திருநாளாகிய இந்த நாள்ல வந்து மனம் மகிழ்ந்து கூறுகிறார், இந்த உரையை ஆற்றிருக்கிறார். எனவே கி.ஆ.பே. விஸ்வநாதன் ஐயா அவர்களின் உரையில் இருந்து வள்ளுவரின் பண்பட்ட உள்ளம், வள்ளுவரின் செறிவான உள்ளம், வள்ளுவரின் பகுத்து ஆராய்ந்த உள்ளத்தை தனது உரையின் மூலம் பொன்மலையில் நிகழ்த்தி உள்ளார் கி.ஆ.பே. விஸ்வநாதன் ஐயா அவர்கள். நாமும் திருக்குறளை நலமோடு படித்து
தமிழின் பெருமையை உலகில் பறைசாற்றியே வாழ வேண்டும். தமிழரின் பெருமையையும் திருக்குறளின் பெருமையுமே நாம் உலகிற்கே எடுத்து கூறி வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல் சான்றோர்களுக்கும் நன்றி என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி ஸ்ரீதர். மிக அருமையான உரையாக அமைந்திருந்தது. துவக்கத்திலே கியாபே ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம் தந்தீர்கள். அவருடைய கல்வி சார்ந்த கொள்கை, மொழி சார்ந்த கொள்கைகள், அரசியல் பின்புலம் ஆகியவற்றை எல்லாம் எடுத்து சொன்னீர்கள். சுப்புரெட்டியார் அவர்கள் எழுதிய நூலை பற்றி சொன்னீர்கள். அதற்கு பிறகு 17 உள்ளங்கள், 17 தலைப்புகளிலே அவர் பேசியன. 17 தலைப்புகளில் ஐயா அவர்கள் பேசியதை பற்றி எல்லாம் விரிவாக எடுத்து சொன்னீர்கள். மிக அருமையாக இருந்தது. அடுத்ததாக சென்ற 3 வாரங்கள் கியாபே ஐயாவின் திருமகள் மணிமேகலை அம்மா அவர்கள் நம்முடைய இணைந்திருந்து தன்னுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டிருந்தார். இந்த வாரம் அவருக்கு பதிலாக அவருடைய கியாபே அவர்களின் பெயர்த்தி வெற்றி செல்வி மனநல மருத்துவர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களது கருத்துக்களை தங்கள் பார்வையில் கியாபே ஐயா அவர்கள் தங்களது அனுபவங்கள் பார்த்திருக்கக்கூடும், அவரோடு பழகியிருக்கக்கூடும், அல்லது அவர்கள் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் நம்முடன் பகிர்ந்து கொள்ள அவர்களை அழைக்கிறேன். வாங்கம்மா, வருக. அனைவருக்கும் வணக்கம். தம்பி ஸ்ரீதர் அவர்கள் நல்லா வள்ளுவர் உள்ளம் பத்தி ஒரு அருமையான உரை நிகழ்த்தினாங்க. இன்னும் அவங்க வந்துட்டு பேச்சுல கொஞ்சம் ஆளுமையோட பேசலாம், கருத்துக்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி. முத்தமிழ் காவலர் கியாபே ஐயாவை பத்தி சில நினைவலைகள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு என்ன கேட்டப்போ, எனக்கு முத்தமிழ் காவலர் அப்படின்னு சொன்ன உடனே என்ன முதல்ல தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நிமிர்ந்த நடை, அந்த வெள்ளுடை, அந்த தமிழ் உச்சரிப்பு, அந்த குரல், அந்த குரல்லாம் இன்னும் என் காதலே அப்படியே ஒலிச்சுட்டு இருக்கு. அப்புறம் அவருடைய உணவு பழக்கம், அப்புறம் அந்த நேரம் தவறாமை. அதாவது அவர் ரொம்ப எளிமையா வாழ்ந்தாரு. ஒரு 4 கார் வைக்கக்கூடிய வசதி இருந்தாலும் கடைசி வரை காரே வாங்கல, எல்லா இடத்துக்கும் பஸ்ல தான் போயிட்டு வந்தாரு. கேட்டா அரசாங்கம் எனக்காக பாருமா 50 லட்சத்துல ஒரு வண்டி விட்டுருக்கு அப்படின்னு. ஏன் தாத்தா உங்களுக்கு கடினமா இருக்காதா அப்படின்னு கேட்டா, இல்ல விழா ஏற்பாடு செய்பவர்களே என்ன கூட்டிட்டு போறாங்க. அப்படி ரொம்ப எளிமையில் வாழ்ந்தவர். உடை அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணி 4 உடைதான் வச்சிருப்பாங்க. அதுவும் அந்த உடை மஸ்லின் துணியிலான உடை. நல்ல கஞ்சி போட்டு மொடன்னு இருக்கும், ரொம்ப மெல்லிய துணி. அந்த உடைய நீங்க கொஞ்சம் வேகமா பிச்சிங்கன்னா அது கிழிஞ்சிரும், அப்படி ஒரு துணி. அதுல 4 செட்டு தான் வச்சிருப்பாரு. அந்த 4 செட்டு என்று கிழியுதோ அடுத்த ஒரு 4, அவ்வளவுதான் உடைன்னா. அவ்வளவுதான். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு உணவு தான் சாப்பிடுவாங்க. புளி காரம் எல்லாம் இருக்காது. எங்களுக்கு வேற சமையலா இருக்கும், தாத்தாவுக்கு சமையல் வேற சமையல் தான். அந்த புளிக்காரம் ரொம்ப குறைச்சு சாப்பிடுவாங்க. எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவு மாதிரிதான் அவரோட உணவு இருக்கும். அதுலயும் ரொம்ப அளவு பார்த்து சாப்பிடுவாங்க. வீட்டுல அம்மாச்சி எப்பயுமே அந்த ஒரு நேரம் தவறாம ஒரு சாப்பாடு எடுத்துப்பாங்க. 8 மணிக்குன்னா இது, 11 மணிக்குன்னா பல ரசம், அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோட இருக்கும். அதுவே வெளியில போகும்போது யாராவது தாத்தா மேல ரொம்ப அன்பு கொண்டு ஒரு இட்லி அதிகமா வச்சான்னா அவன் தொலைஞ்சான். அப்படி ஒரு திட்டுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, அன்பை வயிற்றுல காட்டாய்க்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்லி. அவ்வளவு ஒரு சரியான உணவு பழக்கம் வச்சிருக்கிறவரு. அதே போல சாப்பிட்டா எதையுமே வீணாக்க கூடாது, அந்த இலையில மிச்சம் வைக்க கூடாது. அது அப்படியே அந்த இலையே கழுவி விட்ட இலை மாதிரி இருக்கும் அவங்க சாப்பிட்டு முடித்த பின்னர். இன்னொன்னு நான் அவங்கள பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்ச விடயம் என்னன்னா, இன்னொருத்தர் வீட்டுல போய் அவங்க சாப்பிடும்போது
சாம்பார் இருக்காமா, குழம்பு இருக்காமா, தயிர் இருக்காமான்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து என்னம்மா போடணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏங்க தாத்தா அப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க வீட்டுல இன்னைக்கு குழம்பு வச்சிருப்பாங்க, நான் பாட்டுக்கு சாம்பார் கொண்டு வாங்கம்மான்னா அவங்க ஐயோ ஐயாவுக்கு சாம்பார் தான் பிடிக்கும் போல இருக்கே, நம்ம தெரியாம வச்சுட்டோமேன்னுவாங்க. இல்லாட்டி தயிர் கொண்டு வாங்கம்மான்னா அவங்கள்ட்ட மோர் தான் இருக்கும். இது வந்து பிறர் மனைது கஷ்டப்படுத்திரும் அப்படின்னு ரொம்ப இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் ஆழமா சிந்திக்கிறாரு இவங்க அப்படின்னு ரொம்ப பிரமித்த விஷயம். அதே போல நேரம் தவறாமை, நேரம் தவறாமை அப்படி கடைபிடிப்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க வழக்கமா காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தாத்தா சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது கிடையாது, காலம் உயிர் போன்றது. பொண்ணு போனா திரும்பி வந்துருமா, சம்பாதிச்சுக்கலாம், உயிர் போனா திரும்பி வருமா அப்படின்னு கேட்பாங்க. அது அத சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாங்க பீடி சிகரெட் குடிக்கிறது, இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள் வரிசையில இந்த நேரம் தவறாம ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு. அது எப்படிங்க தாத்தானா, அது பீடி சிகரெட்டோட மோசமான கெட்ட பழக்கமான்னு. ஏன்னா குடிக்கிறதோ பீடி குடிக்கிறதோ கூட அந்த ஆளுங்க வந்து தன் உடலை கெடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த நேரம் தவறுறது வந்து நீ ஓ நேரத்துல கொல்லாம இன்னொருத்த நேரத்தையும் சேர்த்து கொள்ற. ஒரு இடத்துக்கு நீ இந்த மீட்டிங்க்கு வர்றேன்னு சொல்லிட்டு அவன் உனக்காக உக்காந்துருப்பான், நீ அப்ப அங்க போகாம இருந்தீன்னா அவருடைய நேரத்தை சேர்த்து அது ஒரு பாவம் அப்படின்னு. அதனால ரொம்ப ரொம்ப அந்த நேரம் தவறாமே அவ்வளோ சரியா கடைபிடிப்பாங்க. அடுத்தது வந்து அற்புதமான குணம் வந்து பொருளாதாரம். பொருளாதாரம்ல இந்த கணக்கு எழுதுறதெல்லாம் ரொம்ப சிறப்பா செய்வாங்க. அதுல என்னன்னா தினக்கணக்கு, அன்னன்னைக்கு என்னென்ன செலவாச்சு அதெல்லாம் எழுதி வைக்கணும். அதே போல வருட கணக்கு இருக்கும் அவங்களுக்கு. எங்களோட மாமா எல்லாம் எனக்கு நல்ல நினைவு இருக்கு. வருட முடிவுல கொண்டு போய் எங்க மாமா, எங்க அத்தை, எங்க அம்மா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டோட வருட கணக்கு பேலன்ஸ் ஷீட் போட்டு தாத்தாட்ட கொடுத்து தாத்தா வந்து அத சரி பார்த்து பச்சை மையில கையெழுத்து போட்டு அனுப்பி வைப்பார். அப்படி அதாவது ஆடிட்டர் எல்லாம் கூட அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க. எங்க மாமா எல்லாம் கதறுவாங்க. ஏன்னா அங்க கணக்கு வந்து பிசிறவே கூடாது, அங்க வரவும் செலவும் சரியாக இருக்கணும்னு. இந்த வருஷ கடைசியானா அவ்வளவு திண்டாடுவாங்க. அப்பா கிட்ட கணக்கு கொடுக்கணும்னு. எங்க வீட்டுல இது வந்து ஒரு பெரிய விடயம். அப்படி தான் மட்டும் இல்லாம தன் பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி சரி பார்த்து கணக்கை முடிக்க சொல்லுவார். அப்படி இருக்கிறப்போ ஒரு தடவை எங்க அண்ணன் வந்து தன்னுடைய தான் செஞ்ச அந்த வணிகத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லயும் பாண்டிச்சேரியிலையும் கடை திறக்கிறதா இருந்தாங்க. தாத்தாட்ட போய் தாத்தா நான் இந்த மாதிரி கடை திறக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்க தாத்தா வந்து தம்பி பர்சுல பணம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எங்க அண்ணனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சா, தாத்தா நம்ம கிட்ட பணம் கேட்கிறாரு புள்ளத்துக்கு அப்படின்னு. எவ்வளவு தாத்தா வேணும், நான் தர்றேன் என்னன்னா. இல்லைங்க தம்பி எனக்கு வேணாம், எவ்வளவு இருக்கு உங்க பர்சுல அப்படின்னா. இருங்க தாத்தா பார்த்து சொல்றேன் அப்படின்னா. பர்ஸ் எடுத்து பார்க்காதீங்க, பார்க்காம சொல்லுங்க அப்படின்னு. பார்க்காம எப்படிங்க தாத்தா சொல்றதுன்னு நான் சொல்றேன், என்னுடைய பர்சுல வந்து 256 ரூபாய் இவ்வளவு சில்லறதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு எங்க அந்த சில்லறையில கூட தாத்தா வந்து 100 ரூபாய் தாள் எவ்வளோ, 50 ரூபாயில எவ்வளோ, 10 ரூபாயில எவ்வளோ, 10 பைசா நாணயம் எவ்வளோ, 5 பைசா நாணயம் எவ்வளோ வரைக்கும் சரியா சொல்லுவாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, உன்னுடைய நெஞ்சுக்கு பக்கத்திலேயே இருக்க அந்த பர்சுல இருக்கிற பணமே என்ன இருக்குன்னு தெரியலையே, நீ இப்போ மாநிலம் விட்டு மாநிலம் தாண்டி 2 இடத்துல கடையை திறந்து வச்சீங்கன்னா உனக்கு கணக்கு எப்படி வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப பிரமிப்பான விடயங்கள். அதே போல அவருடைய பொருளாதார நேர்மைக்கு இன்னொரு ஒரு இது என்ன சொல்லணும்னா, அவங்க வந்து கொஞ்ச நாள் இந்த தமிழர் நாடு இதழ் நடத்திட்டு இருந்தாங்க. அது அந்த திராவிட பெரியாருடைய அந்த திராவிட கழகம்ன்ற இதுல இருந்து கருத்து முரண்பாடு ஏற்பட்டு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பத்திரிகை தமிழர் நாடு நடத்தினப்போ
அது வந்து ஒரு குறைந்த காலம் தான் நடந்துட்டு இருந்தது. ஒரு 2 வருடமோ 3 வருடமோ அது மூடிட்டாங்க. மூடினதுக்கு அப்புறமா அதற்கு வந்து ஆயுள் சந்தா, ஆண்டு சந்தா பணம் கட்டினவர்களுடைய அந்த பணத்தை எல்லாம் வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. புக்கு நின்னுடுச்சு அப்படின்றதுனால இதுவரைக்கும் வந்த புத்தகத்துக்கான தொகையை எடுத்துட்டு மத்ததெல்லாம் எல்லாரும் இல்லைங்கய்யா பரவாயில்லன்னா, இல்ல இல்ல நீங்க புத்தகத்துக்காக கொடுத்தது புத்தகம்னா வரலையே, நான் எப்படி உங்க பணத்தை நான் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சதெல்லாம் அவருடைய பொருளாதாரத்தினுடைய இதுக்கு உச்சம், நேர்மையோட உச்சம் அதெல்லாம். அதே போல காவிரி கரையில அந்த ஓயாமாரி அப்படின்ற இடத்துல அவர் தனக்கான ஒரு நந்தவனம் கட்டினாருன்றது நிறைய பேருக்கு தெரியும். தனக்கான மயானம் அதை வந்து அவரோட 60 வயதுலயே கட்டிட்டாங்க. ஆனா அவங்க இறந்தது என்னவோ தன்னுடைய 97வது வயதில். அப்போ அந்த அந்த இடத்திற்கு வந்து அந்த நந்தவனத்திற்கு என்ன பண்ணுவாங்க, நாங்க எல்லாம் பேரன் பேத்தி எல்லாருமே சேர்ந்து ஒரு 50ல இருந்து 60 பேரை எங்க எல்லாரையும் சேர்ந்து கூட்டிட்டு போவாங்க. அது பெரிய கொண்டாட்டமா இருக்கும். அந்த இடம் வந்து ஒரு பெரிய தோப்பு. அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க சமாதி 2 சமாதி கட்டப்பட்டு இருந்தது. அப்போ 2 சிமெண்ட் இதுவே இருக்கும். அங்க எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்க. அந்த இடம் போறதுன்னா பிள்ளைகளான எங்களுக்கெல்லாம் பெரிய கொண்டாட்டம். அதுல வந்துட்டு எங்க மாமிங்க எல்லாம் நல்லா அறுசுவை உணவு செய்வாங்க. வடை என்ன பாயசம் அது இதுன்னு. தாத்தாவும் சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுவாரு. எங்க கூட அங்க போய் விளையாடுறது என்ன, நாங்கெல்லாம் எங்களுக்கு விடுகதை சொல்றதுன்னு. நந்தவனம் போலாமா அப்படின்னு கேட்பாரு. பேரம்பேத்தி எல்லாம் விடுமுறைக்கு வந்துட்டாங்கன்னா அப்படி தன்னுடைய சமாதிக்கே ஒரு கொண்டாட்டமா போய் நாங்கெல்லாம் உட்கார்ந்து விளையாடி சிரிச்சு பேசி, அதுக்கப்புறம் தானும் தன் மனைவியும் எந்த சமாதி அடக்கமாகுமோ அதுலயேதான் ஏறி உக்காந்துக்கிட்டு, பொண்ணு இந்த இடம் எனக்கு, அந்த பக்கத்துல உனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னுடைய மரணத்தை கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாம இயல்பா எடுத்துக்கிட்டு, அதே போல பிள்ளைகளான எங்களுக்கிட்டையும் இதுதான் வாழ்க்கை கத்துக்கோங்க, நான் இதுக்கு இப்போ இது மேல உட்காந்துருக்கேன் அடுத்து கீழே அப்படின்னுக்குவாரு. அப்படி ஒரு சந்தோஷமா அந்த இடத்துல எங்களையும் கூட்டிட்டு போய் சந்தோஷமா இருந்து கொண்டு வரக்கூடியவர். அதே போல தன்னுடைய ஈம கிரியை அந்த கடமைக்கு கூட அதற்கான பணத்தை ஒரு பெட்டியில அப்பவே எடுத்து வச்சுட்டாங்க. தன்னுடைய 60வது வயதிலேயே எடுத்து வைத்தவர். அதுல என்னன்னா காலங்கள் ஓட ஓட விலைவாசி ஏறிடுச்சுன்னு அப்பப்ப மாத்தி வேற வைப்பாங்க தாத்தா அந்த இருக்கிற பணத்தை. ஏன்னா அவர் 60 வயசுக்கு ஆரம்பிச்சதுக்கு அதுக்கப்புறம் அந்த பெட்டியில அவர் 70 ஆகும்போது 80 இப்ப விலை ஏறிடுச்சு, அதை எடு அதை மாத்து அப்படின்னு. அதுல உச்சம் என்ன அப்படின்னா அந்த பணம் வந்து முழுசா 1000 ரூபாயாவோ 500 ரூபாய் நோட்டுகளாகவோ இல்லாமல் சில்லறை மாத்தி வச்சிருந்தாங்களாம் தாத்தா. அதுல என்னன்னா அந்த அவசர நேரத்துக்கு சில்லறை கிடைக்காது, எல்லாருக்கும் கொடுக்க சில்லறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கூட ரொம்ப பார்த்து வைத்தவர் அவர். அப்புறம் எல்லாரும் அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்க வந்துட்டு அந்த எப்பயுமே எரிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும்போது எதற்கு உங்களுக்கு இந்த மாதிரியான சமாதி உங்களுக்கு நீங்க கட்டுனீங்க அப்படின்னு கேட்கும்போது 2 விடயம். ஒண்ணு வந்து அவரு தன்னுடைய குருநாதர் வாழையானந்த சாமிகள் கிட்ட வந்து சிவதீட்சை வாங்கினவர் தான். அந்த சிவதீட்சை வந்து வாங்கி கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு இருந்தவர் தன்னுடைய குரு கிட்ட ஒரு தடவை கேட்டிருக்காரு, நான் திருவாசகத்தை எல்லாம் அச்சடிச்சு கொண்டு போய் சேரியில எல்லாம் விநியோகம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்னாராம், இல்ல இல்ல இது சைவம் படிச்ச நம்ம கிட்ட இருக்கணும், அவங்க எல்லாம் கை படக்கூடாது தொடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னா அவர்கிட்டயே கோவப்பட்டு தன் கழுத்துல இருந்த ருத்ராட்சத்தை அறுத்துட்டு நெத்தியில போட்டிருந்த பட்டையை அப்பதான் எடுத்தாரு அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அப்போ அடித்தட்டு மக்கள் தமிழர் அனைவருக்கும் போய் சேர வேண்டியது திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சிவதீட்சை வாங்கினதுனால அதனால புதைக்கக்கூடியவர்னு. இன்னொன்னு தாத்தா என்ன சொன்னாங்களாம், என்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மன சஞ்சலமோ இல்ல அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையோ இருக்கும்போது அவர்கள் என்னுடைய இந்த இடத்திற்கு வரும்போது
அவர்கள் ஒழுக்கம் கெடாமல் இருக்கவும் அவர்களை வழிபு நடத்தவும் நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். அப்படி தன் காலத்திற்கு பின்னாலும் தன் குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஒழுக்கக்கேடு வரக்கூடாது அப்படின்னு எண்ணியவர். இன்னொன்னு என்னன்னா, அவங்களுடைய புகையிலை வியாபாரம் வந்து ரொம்ப சிறப்பா அந்த காலத்துல ஏற்றுமதி தொழில் பண்றது அப்படின்னா, அதுவும் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் புகையிலை செய்த போது நான் பிரமித்த விடயம் என்னன்னா, அவ்வளவு நல்லா போயிட்டு இருந்த அந்த புகையிலை வியாபாரத்தை வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு அளவுக்கு மேல்தான் செல்வம் சேர்க்கணும், அதற்கு மேல் அவன் கிட்ட இருக்க செல்வம் வந்து தீய வழிகள்ல போக ஆரம்பிச்சிடும். அதனால எனக்கு இருக்கிற இந்த பணம் போதும், இதுல நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் தேவையான வீடு வாசல்லாம் வாங்கி வச்சுட்டேன், போதும், இனி என்னுடைய விருப்பம் வந்து தமிழ் பணி செய்யறதுனால அந்த தமிழ் பணியை கூட தான் சம்பாதித்த அந்த ஒரு காசுல இருந்துதான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு பணத்தை கூட போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலை வந்து ஒரு பெரிய விடயம். அதே போல சித்த மருத்துவத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அக்கறை பாசம் எல்லாம் கொண்டவர். சித்த மருத்துவர் ஒரு தடவை ஒரு சித்தரை பத்தி பேசிட்டு இருந்தப்ப அவர் சொன்னாராம், நான் உங்களுக்கு பாம்பு கடிக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றேன், அது வந்து பாம்பு எப்பேற்பட்ட கட்டு விரியனோ பெரிய பாம்புகள் நல்ல பாம்பு குத்துனாலும் விஷத்தை உடனே இறக்கிடும். எப்பயுமே இந்த சித்தர் மரபுல வந்து ரகசியங்கள் காக்கப்படும், அவங்க இடத்துக்கு வந்துதான் செய்யணும்ன்ற மாதிரி. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அத வெளியில சொல்லாதீங்க அப்படின்னு. அப்பா தாத்தா சொன்னாங்களாம், எனக்கு நீங்க சொல்றதா இருந்தா நான் அது 4 பேருக்கு சொல்றது நன்மைன்னு தானங்க சொல்லுவேன். அதற்கு அந்த சித்தர் சொன்னாராம், அது உங்களுடைய விருப்பம், ஏன்னா இந்த ரகசியம் வெளியில் போகும்போது உங்களுடைய குடும்பத்திலேயே அதற்கான ஒரு இழப்பு இருக்கும், அதனாலதான் சொல்றோம் அப்படின்னு. அது என்னன்னு கேட்டப்போ, இந்த மாதிரி பாம்பு கடிக்கு வைத்தியம் என்னன்னா, வாழைச்சாரை உள்ள பருக கொடுத்து வாழை மட்டையை கீழே வச்சு வாழை இலையை வச்சு அதுல படுக்க வச்சா அந்த பாம்பின் விஷம் இறங்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சொல்லி கொடுத்து அவர் உங்க விருப்பம்ட்டு போயிட்டார். நம்ம அவரு உடனே என்ன பண்ணாரோ, திருச்சி முழுசும் ஒரு பிட் நோட்டீஸ், பாம்பு கடித்தால் இதை செய்தால் பாம்பு விஷயம் உடனே இறங்கும் அப்படின்னு சொல்லி பிட் நோட்டீஸாவே அடிச்சு வயல் வரப்புகள்ல இருக்க கிராமப்புறங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி, அது அது என்ன ஒரு சத்திய வாக்கோ, எங்கள் வீட்டுல என்னுடைய பெரியப்பாவே கடைசியில பாம்பு கடித்துதான் இறந்தார். அவரு இப்போ இருக்க மாதிரி தொலைபேசி தொடர்பு இல்லாத காரணத்தினால் அப்போ வந்து அவரை எங்களால காப்பாற்ற முடியல. அது ஒரு 2 நாள் நல்லா போராடி அதற்கப்புறம் ஒரு உயிரிழந்தார். அப்படி தன் வீட்டில் நடந்தால் கூட பரவாயில்லை, இந்த ஒரு உயிருக்கு ஒரு 1000 உயிர் காப்பாற்றப்படும்னா அதை நான் செய்வேன் அப்படின்னு துணிஞ்சு செஞ்சவங்க. அதே போல சித்த மருத்துவ வாரியம் அமைத்த பொழுது எம்ஜிஆர் அவர்கள்ட்ட தான் போய் சண்டை போட்டாங்களாம். அது என்ன, அது தமிழ்நாட்டுல வந்து சித்த மருத்துவத்திற்குன்னு நீங்க ஒண்ணுமே பண்ணல, சித்த மருத்துவ வாரியம் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா ஐயா எம்ஜிஆர் அவர்களும், ஐயா அப்படி ஒரு வாரியம் தொடங்கலாம், நீங்களே அதுக்கு தலைவரா இருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய காலகட்டத்தில் ஒரு முறையும், அம்மை ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்க காலகட்டத்தில் ஒரு முறையும் சித்த மருத்துவ வாரியத்தின் தலைவரா இருந்தாங்க. அப்போ சித்த மருத்துவத்தை விற்க கூடாதுன்னு எப்பயுமே சொல்லுவாங்க. அதனால வெறும் ₹1 சம்பளம் வாங்கி கொண்டு சித்த மருத்துவ வாரியத்தின் தலைவரா இருந்தாங்க. அதே போல காலரா அதிகமாய் ஊருக்குள் பரவுனப்ப கூட காலரா திராவகம்னு ஒண்ணு செஞ்சு அது வழி வழியா வந்த சித்தம், எங்க குடும்பத்துல எல்லாமே சித்த மருத்துவரா இருந்ததுனால அந்த அவங்க வந்த ஒரு வழியில இருந்த அந்த ஒரு செய்முறைய வந்து செஞ்சு கொண்டு போய் அரசு அலுவலகத்துல வச்சு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தாவிட இருக்க இன்னொரு ஒரு நல்ல குணம் அப்படின்றது நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். என்னன்னா, யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு தங்க போறாங்க அப்படின்னா
ஆஹ் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காம இருக்கணும்ன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எழுந்திருக்கணும், குளிச்சிடணும், நம்ம வேலைகள் எல்லாம் அவங்கள தொந்தரவு செய்யக்கூடாது, நமக்குன்னு தனி சாப்பாடு கேட்கக்கூடாது. ஏன்னா தாத்தா உணவுல எல்லாம் ரொம்ப கடுமையா இருந்தாலும் வெளியிடத்துக்கு போய் நீங்க என்னங்கய்யா சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சோண்டு தயிர் சாதம் தாங்க அது போதும்னுவாரு. குளிக்கிறதுக்கு கூட வெந்நீர் எல்லாம் வச்சுட்டாங்கன்னு கேட்காம பச்சை தண்ணியில குடிச்சிட்டு வந்துருவாங்க. அது என்னன்னா நாம அந்த வீட்டுல இருக்கிறது இன்னொருத்தருக்கு தொந்தரவாயிடக்கூடாதுன்றத ரொம்ப கவனமா இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விடயம். எந்த விதத்திலையும் பிறருக்கு தொந்தரவாயிடக்கூடாதுன்றத ரொம்ப கவனமா இருப்பாங்க. இன்னொன்னு வந்து தாத்தா வந்து ஒவ்வொரு மாதமும் 26ஆம் தேதி வந்து உண்ணா நோன்பும் பேசா நோன்பும் இருக்கும். எதுக்காக அப்படின்னா எனக்கு அப்போ தெரியாது, சின்ன பிள்ளைல. அப்போ எதுக்காகனா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தப்போ மாணவர்கள் பிடிக்கிறையான அந்த ஒரு இதுல மனசு ஒடிஞ்சு போய் அன்னைக்கு மௌனமா உட்காந்துட்டாரு, யாருக்கிட்டையும் பேசாம இருந்தாராம். அதே பழக்கத்தில் ஒவ்வொரு 26ம் யாரிடமும் பேச சாப்பிடவும் மாட்டாங்க அந்த நாள் முழுக்க. சின்ன பிள்ளைல எனக்கெல்லாம் அது தெரியாததுனால எனக்கு ஒரே விளையாட்டா இருக்கும். தாத்தா வந்து ஏதோ கை செய்கை செஞ்சு இன்னைக்கு ஃபுல்லா பேசுறாங்க. ரொம்ப அவங்க சொல்றத கண்ணு இந்த டம்ஷராப்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம் நாங்கெல்லாம். அந்த மாதிரி தாத்தா நம்ம கூட விளையாடுறப்போ ஆர்வமா அந்த மாதிரி விளையாடி அவங்க ரொம்ப தெரியலன்னா உட்காந்து ஒரு பேப்பர்ல உட்காந்து எழுதி தருவாங்க இதுதான் அப்படின்னு. அதனால அப்படி அத வளர்ந்த பின்னால்தான் அந்த அவருடைய ஒரு அந்த விரதத்தினுடைய ஒரு கட்டுப்பாடெல்லாம் தெரிய வந்தது. அதே போல மக்கள் எல்லாம் வந்து வெட்டியா பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஊர் கதை எல்லாம் பேசினா அப்படியே சொல்லுவாங்க, கொஞ்சம் பேச்ச குறைங்கம்மா, ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க. தாத்தா வீட்டுல இருந்தாங்கன்னா ரொம்ப வீட்டுல கொஞ்சம் ஏதாவது காரணத்தையோட பேசணும்னு அவங்களும் அதே போல கண்ணை மூடி எப்பயும் ஒரு சிந்தனையிலேயே தான் இருப்பாங்க. அதிகம் பேச மாட்டாங்க. ஏதாவது விஷயம் வேணும்னா தான் பேசக்கூடியவர்கள். அதனால கண்ணை மூடிதான் எப்பயுமே அமர்ந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு சீரிய சிந்தனை. இப்போ தம்பி பேசினப்ப கூட நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். மேடையில் அவர்கள் பேசின பேச்சு கண்டிப்பா தாத்தாவோட எல்லா பேச்சும் 1 மணி நேர பேச்சாதான் இருக்கும். அப்ப எத்தனை குரல்கள், அதை எப்படி அவரு மனதில் வைத்து எப்படி அதனுடைய விளக்கம் சொல்லி அந்த 1 மணி நேரத்திலேயே அதுல வந்துட்டு நிறைய நகைச்சுவை பேசக்கூடியவர். அப்படி இருக்கும்போது எப்படி அதை கட்டுப்படுத்தணும்னா அது அந்த உள்ள மன ஓட்டத்தில் அவர்கள் அந்த தனிமையில இருக்கும்போது அதை எல்லாம் தயார் செய்யறதா தான் இருக்கும். அதே போல தாத்தா வந்து சொன்னது வந்து நான் இருந்து தமிழை வளர்ப்பதை விட என்னுடைய கல்லறை தமிழை அதிக அளவு வளர்க்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்ப இன்றைக்கு அவர் இல்லாத நேரத்தில் கூட நிறைய தமிழ் சங்கங்கள், இயக்கங்கள் எல்லாருமே வந்து தமிழை முன்னிறுத்தி நிறைய விஷயங்கள்ல செய்துட்டு வராங்க. அதுல நீங்களும் உங்களுடைய பணியும் மிகச் சிறப்பானது. அதனால தாத்தாவை பத்தி இன்னைக்கு பெரியவரை பத்தி நினைவு கூறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றிமா, மிக்க நன்றி. மிகச் சிறப்பாக இருந்தது. ஏராளமான தகவல்கள் எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. ஐயா பெரியாருக்கும் தந்தை பெரியாருக்கும் ஐயாவுக்கும் இடையே இருந்த ஒற்றுமை எங்களை எல்லாம் வியக்க வைக்கிறது. அவரும் வந்து சிக்கனத்துக்கு பெயர் போனவர், எளிமைக்கு பெயர் போனவர், நேரத்தை வீணாக்காதவர். அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த காலம் போன்றதுங்கிறது அவங்களுடைய கணக்கு வழக்கு. நீங்க சொன்னீங்க அவருடைய புத்தகத்துல இருக்கக்கூடிய நூலுக்கான பணத்தை திருப்பி கொடுத்ததா சொன்னீங்க. ஐயாவும் அதே மாதிரி ஒரு கோயில்ல ட்ரஸ்டியா இருந்த போது கோயிலுக்கு அவர் ட்ரஸ்டியா இருந்து அந்த கோயிலுக்கும் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு இருப்பாருன்னு சொல்லி கேள்வி படிச்சிருக்கேன் நானு. அது தவிர மரணம் குறித்து அவரது பார்வை எங்களை எல்லாம் வியக்க வைக்கிறது. தானே ஒருவர் தனக்கான கல்லறையை கட்டி வைத்திருக்கிறார் என்று கேள்விப்படாத ஒன்று. மிக அருமையான தகவல் களஞ்சியமாக இருந்தது அவர்கள் பேச்சு. இதனை தொடர்ந்து இப்பொழுது நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் ஸ்ரீதர் அவர்கள் பேசியது குறித்தும், அம்மா வெற்றி செல்வி அவர்கள் பேசியது குறித்தும் தங்களது கருத்துக்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம்.
ஒரு 10 நிமிட நேரம் அல்லது 15 நிமிட நேரம் நம்ம இதற்காக ஒதுக்கலாம். ஐயா இனியன் கோவிந்தராஜ் ஐயா இருக்காங்க. ஐயா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இப்போது கனடாவில் இருக்கிறேன். இது காலை நேரம். எனவே உங்களுக்கு காலை வணக்கம். உண்மையிலேயே தம்பி பேசியதும் அம்மா பேசியதும் ஒரு அருமையான உரை. இந்த கியாபே விஸ்வநாதன் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது என்பது தமிழர் ஒவ்வொருவருக்கும் உரிய தனி கடமையாகும் என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையிலே இந்த தொடர் மிகச் சிறந்தது, தொடர வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்த வாரமும் அம்மா தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி, மிக நன்றி. இந்த இன்றைய நய உரையாளர் ஸ்ரீதர் அவர்களை நம்முடைய அறிமுகப்படுத்திய அம்மா தாமரை செல்வி அவர்கள் இங்கே நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஸ்ரீதர் அவர்களை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது அவருக்கும் நலமாக இருக்கும் என்று கருதுகிறேன், ஊக்கம் தருவதாக அமையும் என்று கருதுகிறேன். அம்மா தாமரை செல்வி அம்மா அவர்களை வருக. வணக்கம் ஐயா. ஸ்ரீதர் எங்க கிட்ட பிஏ வந்து 2 வருஷம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வகுப்படுத்திருக்கேன். ரொம்ப நல்ல மாணவர். அவரு படிக்கிறதுல மிகுந்த ஆர்வம் அதிகம். தமிழ்ல அதிக மதிப்பெண் எடுத்தவங்க. அரசு பள்ளியில படிச்சு முன்னுக்கு வந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மாணவராக நாங்க கருதுறோம். கல்லூரியில இளங்கலையில எங்க தமிழ் இலக்கியத்துல ஒரு சிறந்த மாணவராக அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேச்சு போட்டிகள்ல, கட்டுரை போட்டிகள்ல நிறைய பேசி நிறைய விருதுகள்லாம் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாணவராக இன்றைக்கு வந்து கியாபே விஸ்வநாதனை பத்தி மிக அழகா படிச்சு உள்வாங்கி தன்னுடைய கருத்தையும் சேர்த்து நிறைய செய்திகளை வந்து இன்னைக்கு சொன்னாரு. எங்களுக்கே வந்து நம்ம கிட்ட படித்த மாணவர்கள் இந்த மாதிரி முன்னுக்கு வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆசிரியர்கள்னால எங்களுக்கு மாணவர்களினுடைய அந்த முன்னேற்றம் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. அந்த மகிழ்ச்சியை வந்து போன வாரம் 1 வாரத்துக்கு முன்ன பேசிய பாபு அவர்களும் இப்ப பேசிய ஸ்ரீதர் அவர்களும் எங்களுக்கு வந்து மிக ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி ஆசிரியர் மாணாக்கர் உறவை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தி இருக்காங்க. ஏதாவது தன்னுடைய பாடங்கள்ல சந்தேகம், இப்ப நேத்தும் சில ஐயப்பாடுகள்லாம் என்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டாரு. எதுனாலும் எப்ப வேணாலும் தொடர்பு கொண்டு ஐயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்றதுல மிகச்சிறந்த மாணவராக நாங்க ஸ்ரீதரை வந்து கருதுறோம். இந்த வாய்ப்பு இந்த மாதிரி ஒண்ணு வந்திருக்கு, என்கிட்ட கேட்டிருக்காங்க நண்பர்கள்லாம், நீ அது வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டு நீ செய்து கொடுக்கணும்னு கேட்ட போது உடனே அந்த பொறுப்பெடுத்துக்கிட்டு ஐயா ராஜேந்திரன் ஐயாவை உடனே தொடர்பு கொண்டு பேசி அதுக்கான வழிமுறைகளை மேற்கொண்டவர். அவருக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நல்ல முயற்சிகள் செய்து சிறந்த மாணவனாக தமிழ் சமூகத்துக்கு வந்து தமிழுக்கும் திருக்குறளுக்கும் தொண்டாற்ற வேண்டும்ன்றது என்னுடைய ஆசை. அதை வந்து நிறைவேற்றுவார் ஸ்ரீதர். அவர் இன்னைக்கு பேசிய அந்த உரை வந்து மிகச்சிறந்த உரையாக இருந்தது. நன்றி. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. தங்கள் மாணவனை பாராட்டினீர்கள். அவர் மீது ஏராளமான நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். அவர் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அமைவார் என்று எதிர்பார்க்கிறோம். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி ஸ்ரீதர் அவர்கள் பேசிய பேச்சை இன்னும் மெருகுபடுத்தக்கூடிய சில ஆலோசனைகளை சொல்வதற்காக நம்முடைய ஐயா குழந்தைவேல் ராமசாமி ஐயா அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இணைந்திருக்கிறார். உங்களுடைய பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஐயா குழந்தைவேல் ராமசாமி ஐயா, வாங்க. ஐயா, இளவர்களை அழைத்து வருவதில் பெரும் வெற்றி. அது ராஜேந்திரன் ஐயாவுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பட்டாளம் வேலை செய்யுங்கிறத காண முடிகிறது. பாராட்டுக்குரியது. இளவர்கள் வழியாக நாம வந்து கியாபே போன்ற சான்றோருடைய கருத்துக்களை நம்ம பெறுகிறோம் என்பது பாராட்டுக்குரியது. எல்லாருக்கும் தெரிந்த குரல் தான், இடிப்பாறையில ஏறமாறா மன்னர் கெடுப்பாறையிலும் கெடும் மாதிரி. அது மாதிரி இளவர்களுக்கு அந்த ஒளி உச்சரிப்புகளை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அவர்கள் வந்தார்கள், போனார்கள், சென்றார்கள், மாடுகள் ஓடுகிறது, கோவில்கள் கட்டப்படுகிறது, இந்த மாதிரி அவங்க தெரிந்தெல்லாம் பண்ணலைங்கம்மா. உண்மையில தமிழ் ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததுனால வந்து தெரியுது. இப்ப முறையான அந்த மாதிரி வழிகாட்டல் இளம் வயதுல இருந்து இல்லாததுனால நாம் பேசுறதுதான் தமிழ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நம்மை போன்றவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. இளவர்களை அழைத்து வந்து இது பண்றது, இது தயவு செய்து
குறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம இளவல்களை நமக்கு அவர்கள்தான் நம்மளை வந்து தாங்கி பிடிப்பவர்கள். அவர்களுடைய ஒளி உச்சரிப்புல வந்து கூடுதல் நவிழ்தொரும் நூல் நயம் போனாதான் நான் வந்து ஒரு ஒளி வந்தார்களா வழக்கமா இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஆர்வம் உண்டு. நம்மளை போலவங்க வழிகாட்டணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டுங்களா. ஐயா, வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. இந்த குழுவில் இருக்க அனைத்து சான்றோர்களுக்கும் மிக்க நன்றி. நமக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. ஆக்கம் கருதி முதலிருக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் அப்படிங்கிற குரல் அவங்க வெற்றி செல்வி அம்மா வந்து அவங்க தாத்தா, தம்பி உன் பையில இருக்கிற பணமே தெரியல, நீ எங்க போய் வெளியில. அதனால இப்ப கியாப்பா விஸ்வநாதம் ஐயா மாதிரி நம்ம ஒரு 5 மணித்துளிகள் அரை மணி நேரம் பேசினா எத்தனை குரல்கள் நம்ம இளவர்களுக்கு மேற்கோள் காட்ட முடியும், எத்தனை குரல்கள் படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நம்ம தான் எடுத்துக்காட்டு. நன்றிங்க ஐயா, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. தமிழ் வளரவும் தமிழர் வளரவும் ஒரே கல்லில 2 மாங்காய் எடுத்தீர்கள், மிக்க நன்றி. அடுத்ததாக ஐயா விமலேசன் என்பவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். இதுதான் எனக்கு என் நினைவுக்கு தவிர்த்து முதல் முறையாக இணைந்திருக்கிறார் என்று கருதுகிறேன். உங்களது என் கவனம் தவறாக இருந்தாலும் மன்னிக்கவும். உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். ஐயா வணக்கங்க. நான் சிஆர்ஐயோட தொடர்பில் இருக்கிறேன். 3வது முறையாக நான் இருக்கிறேன். இப்போ வந்து வேலை பணிவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால இதில் இருந்திருக்கிறேன். நேரம் கருதில் ஸ்ரீதர் மாணவர் மிகவும் சிறப்பாக செய்தார். அவருடைய ஆற்றல், அவருடைய பற்று, அவருடைய துடிப்பு அந்த இடம் காண முடிஞ்சது. அவருக்கு என்னுடைய உண்மையான வாழ்த்துக்கள். அவருடைய பேர்த்தியுடைய இது கேட்கும்போது உண்மையிலேயே அவருடைய வாழ்வை கேட்கும்போது வள்ளுவத்தை படிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்ததுங்க. ஏன்னா 1979-80 செங்குந்தர் உயர்நிலைப் பள்ளியில் கிஏபி ஐயா பேச தமிழ் சங்கத்தில் பேசு கோவிந்தராஜன் ஐயா அவரோட தருமபுரியில் பேசுறது நான் நேரடியாக பார்த்தேன். நேரடியாக அவருடைய குரலை கேட்கறதுக்கான வாய்ப்பு தமிழும் இறைவனும் எனக்கு கொடுத்தாரு. பஸ் ஸ்டாண்ட் இருந்து நடந்தே வந்தாருங்க. அவர் வெள்ளை அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்தாரு. மிகவும் பேசுறதுக்கு முன்னாடி எந்த டாபிக்ல பேசுறேன் 60 மணித்துளிகள்னு கரெக்டா பேசினார். ரொம்ப சிறப்பா இருந்தது. அவருடைய கொள்கை, அவருடைய பற்று, அவருடைய வாழ்வே வந்து ஒரு வள்ளுவத்தை நம்ம படிக்கிற மாதிரி. ஸோ அவருடைய இந்த இதை கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வெற்றி செல்வி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். அவருடைய வாழ்வின் நிகழ்வுகளை நம்ம திரும்ப கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்த வாரமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவங்களுடைய குரலை கேட்கணும்னு ஆசைப்படுறோம். கிஏபி அவருக்கு நாம் செய்கின்ற தொண்டும் பணிவும் வந்து திருக்குறள் வழியில் வாழணும், நேரம் கருதாமை. அவர் இந்த கவனகர் ஐயா கூட அவரை பற்றி சொல்லியிருக்காரு. கவனகர் ஐயா ராமசுப்பையாவும் அவர் வீட்டுக்கு போகும்போது அவங்க பசங்கள்லாம் கூப்பிட்டு இவர் கவனகம் செய்கிறாங்க, இவருக்கு நம்ம உதவணும்னு சொல்லி அவர் வீட்டில் அவரை வந்து ஒரு விருந்தினரை உபசரித்து அந்த குழந்தைங்களெல்லாம் அவருக்கு அறிமுகப்படுத்தினதை நான் அவருடைய இதில் கேட்டிருக்கேன். அதாவது இவர் வாழ்வில் வெளியில் போய் பேசுறது மட்டும் இல்லை, வாழ்வியே எளிமையாக நடந்திருக்கிறார். 50 லட்சம் கொடுத்து அரசாங்கமே எனக்கு பஸ் அனுப்புது, எனக்கு கார் வேணாம்னு சொல்றது எவ்வளவு பெரிய தத்துவம். அதனால அவருடைய வாழ்வியல் தொடர்புகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு உண்மையான உணர்வுகள். கலந்துகிட்டு இருக்கு நான் நன்றி. கலந்து எல்லாருக்கும் சொன்னது நன்றி. நான் குறைவா சொல்றேன், அதனால நேரத்தின் காரணத்தால் குறைவாக சொல்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. தாங்கள் இணைந்து தங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வேற எவரேனும் பேசுவதற்காக விருப்பப்படுகிறீர்களா? இருந்தால் கையை உயர்த்தவும். கௌரி சிவலோகராசா அநேகமாக இந்தியாவுக்கு வெளியிலிருந்து இணைந்திருக்கிறார் என்று கருதுகிறேன். அம்மா எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இந்தியாவுக்கு வெளியிலிருந்து இணைந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஆமாம், ஜெர்மன்ல இருந்து கதைக்கிறேன் ஐயா. இப்படி எல்லாம் இருக்கீனவண்டு கேட்கவே எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நல்ல விஷயம், சந்தோஷமா இருக்கு. நன்றி. இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்துறதுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. நன்றிமா, மிக்க நன்றிமா, மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. தங்களது ஜெர்மனியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக இணைந்தது அதுவே எங்களுக்கு பெருமகிழ்ச்சி தருகிறது. தங்களது கருத்துக்களை கூறியது எங்களுக்கு மிகவும் ஊக்கம் தருகிறது. அஷ்ரஃப் ஐயா இணைஞ்சிருக்காங்க. அஷ்ரஃப் ஐயா ஏதோ கருத்து சொல்ல விரும்புகிறார், வாங்க ஐயா. ஒரு 2 ஸ்ரீதர் நல்லா பேசுனீங்க. நான் குறிப்பிட்டு ஒன்றும் சொல்ல விரும்பல, ஏன்னா மற்றவர்களை பார்க்கும்போது உங்களுடைய உச்சரிப்புல ஒரு முக்கியமான எழுத்தை மட்டும் அருமையா உச்சரித்தீங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மற்ற எழுத்துக்களையும் சாதாரணமா இந்த லகரத்தை கொஞ்சம்
விளக்குங்கும் போது நீங்க விளக்குன்னு சொல்றீங்க. பொதுவா வந்து நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் ழகரத்தை ரொம்ப அருமையா உச்சரிச்சீங்க. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு 20% 25% கூட பேசுறது ழகரத்தை சரியா உச்சரிக்க கிடையாது. நீங்க வந்து அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு பொன் போல் புரிந்து வைக்கப்பட வேண்டிய ஒரு தமிழர். அதுல ரொம்ப சந்தோஷம். உங்க விளக்குங்கும் போது லாவை கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. நல்ல. உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சு இப்போ? 22 ஐயா. 22? ஆமாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 22 வயசுன்றது இன்னும் யூ ஹேவ் another 80 to 90 years left. ரொம்ப சந்தோஷம். ஒரு 2-3 கருத்தை சொல்லிடுறேன். நீங்க வள்ளுவர் மன்றம் பொன்மலை அப்படின்னு ஒரு இடத்த சொன்னீங்க, அந்த சொற்பொழிவு ஆற்றினார் சொன்னீங்க. அது இன்னும் இருக்கான்னு தெரியல. நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் காணோம். அப்ப இருந்தது, இப்ப இருக்கான்னு தெரியல. யாருக்காவது இருந்தா, ஏன்னா திருச்சியில இருக்கிறவன் அடிக்கடி போறது உண்டு. பொன்மலையில வள்ளுவர் மன்றம் இருந்தா பரவாயில்ல. சரி, அது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேன். ஒண்ணு முக்கியமான விஷயம், தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது வந்து உயிர் பலி கொடுக்கும் வழக்கம் ஆரியர்கள் கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னீங்க. சங்க காலத்திலையும் இலக்கியத்திலையும் சிலப்பதிகாரத்திலையும் உயிர் பலி கொடுக்கிற வழக்கம் உலகத்துல எல்லா கலாச்சாரத்திலும் இருந்துள்ளது. கடவுளுக்காக உயிர் பலிப்பது இஸ்லாமியத்தை இப்போதைக்கு ஒரு பிரபலமான மதத்தில் இன்னும் ரொம்ப ஆரோக்கியமா தரப்படுகிறது. இஸ்லாத்துல மட்டும் ஒண்ணுதான், பாக்கி எல்லா சமயத்திலையும் அதை ஒழித்து கட்ட வாய்ப்பு உள்ளது. இஸ்லாத்துல மட்டும் இன்னும் இறைவனுக்காக உயிர் பலி கொடுப்பது ஒரு பெருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக உயிர் பலி தமிழர்கள் மத்தியிலும் இருந்தது, சங்க இலக்கியத்திலும் நிறைய இடத்துல. மூன்றாவது ஒரு விஷயம், நீங்க திருக்குறள் உலகத்தை பைபிள், பகவத்கீதை, அப்புறம் குரானுக்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள்னு சொன்னீங்க. அது ஐயா கியாபேவோட நூலில் இருந்ததா இல்ல உங்களுடைய சொந்த கருத்தா என்று தெரியவில்லை. அதுல என்னன்னா நல்ல விஷயம் அது. ஏன்னா 4ஆவதா கொண்டாந்து வச்சிருக்கீங்க. மோர் ரியலிஸ்டிக் தேன் சேயிங் உலகத்திலேயே பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள்னு பொதுவா எல்லாரும் சொல்ற ஒரு வழக்கு. அது சரியில்லை. 4ங்கிறது ஓரளவுக்கு ரியலிஸ்டிக். பட் இருந்தாலும் தம்மபதம், பௌத்த நூலான தம்மபதம் திருக்குறளை விட அதிகமான நூல்ல மொழிபெயர்க்கப்பட வேண்டும். திருக்குறள் 60 தான் அப்போ இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. ஏன்னா ஆப்பிரிக்கான்ஸ், ஹங்கேரியன், எஸ்டோனியன், பல்கேரியன் போன்ற மொழிகள்ல திருக்குறள் இன்னும் மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆனால் தம்மபதம் அன்றே மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. போர்ச்சுகீஸ் இப்பதான் திருக்குறள்ல முதல் மொழிபெயர்ப்பு நம்ம கேள்விப்பட்டோம். டர்க்கிஷ், இந்த மொழிகள்லாம் தம்மபதம் அநேகமா 4ஆவது தம்மபதமா இருக்க வாய்ப்பு உண்டது. அதுக்கப்புறம் டீச்சிங்னு ஒண்ணு இருக்கு சைனால, அதெல்லாம் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது. எனவே ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. வள்ளுவர் மன்றம் பொன்மலை அடுத்த வழக்கு போகும்போது இதை பத்தி விசாரிச்சு வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அஷ்ரஃப் ஐயா, மிக்க நன்றி. சொல்லுங்க ஸ்ரீதர், சொல்லுங்க. அது வந்து பொன்மலையில வந்து திருக்குறள் கழகம் அது. இன்னொன்னு வந்து உயிர் பலி பற்றி ஆரியர்கள் அந்த செய்தி வந்து ஐயா தன்னுடைய உரையில் குறிப்பிட்டுள்ளார். அதே மாதிரி இந்த பைபிள், குரான், திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் பற்றியும் ஐயா தான் குறிப்பிட்டுள்ளார். நான் என்னுடைய சொந்த கருத்து அதல்ல ஐயா. சரி சரி, ஓகே. அஷ்ரஃப் ஐயா அவர்கள் ஸ்ரீதரை வாழ்த்தினார்கள். எண்ணிக்கை குறித்த தவறான, திருக்குறள் மொழிபெயர்ப்பு குறித்த தவறான தகவல்களை திருத்த முயற்சி செய்தார்கள். உயிர் பலியை பற்றி சொன்னார்கள். நரபலி கொடுத்தது கூட இருக்கிறது சிலப்பதிகாரத்தில், அதற்கான குறிப்புகள் இருக்கின்றன. தனது தலையை தானே அறிந்து அரசனின் வெற்றிக்காக அறிந்து தன் தலையை தருகிற பழக்கம் சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அது குறித்த தகவல்களையும் சொன்னார்கள். மிக்க நன்றி அஷ்ரஃப் ஐயா அவர்களே. பாலு, நீங்க நன்றி உரை கூறதுக்கு முன்னாடி வேற எதுவும் தகவல் சொல்றீங்கன்னா? அது 1-2 கேள்விகள் தான் இருக்கு. அது வந்து திரு ஸ்ரீதருக்கும் அவங்க அம்மையார் அவர்களுக்கும். முதல்ல ஸ்ரீதர் அவர்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றது உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுடைய நண்பர்கள் வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க? இப்ப திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு இந்த ஒரு சில சிறு கேள்விகள் தான்.
இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றது உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்க மனசுல வந்து இந்த மாற்றங்கள் ஏதாவது கொடுத்ததா? உங்க நண்பர்கள்லாம் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க? இது வந்து நண்பர்கள் யாரும் பேசுறதுக்கு இதை பத்தி விரும்புறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு புதிய அனுபவம் தான் ஐயா. வாரம் வாரம் ஒவ்வொரு நூலிலிருந்தும் ஒவ்வொரு நூலை பற்றியும் புதிய புதிய தகவல்களை தெரிந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி ஐயா. என்னுடைய நண்பர்களிடம் நான் இதை கூறியுள்ளேன். நண்பர்களும் இதை செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். இன்று கூட கதிரவன் ஐயாவிடம் நான் சொன்னேன், நண்பர்கள் வராங்க ஐயான்னு சொன்னதுக்கு, வரட்டும், நான் கண்டிப்பாக அவர்களுக்கும் நாள் தருகிறேன் சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காருங்க ஐயா. நாங்க எங்க நண்பர் வட்டாரத்திலும் இதை எடுத்துக்கொண்டுதான் செல்கிறோம். இன்று பல பேருக்கு நாங்க இந்த லிங்கை வந்து ஷேர் செஞ்சோம். நானும் பாபுவும் ஷேர் செஞ்சிருக்கோம். அவங்க எத்தனை பேர் இணைந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்க பார்க்கல ஐயா. கருத்து தெரிவிக்கும் போது அடுத்த இதில் நான் கண்டிப்பா சொல்றேன் ஐயா. நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி இதை பத்தி நான் கருத்து சொல்றாங்கன்னு சொல்றேன் ஐயா. நன்றி திரு ஸ்ரீதர். ஆக்சுவலா நீங்க அரசு பள்ளியில படிச்சிருக்கீங்க, தமிழ் இளங்கலை, தமிழ் வந்து முதுகலை படிச்சுட்டு இருக்கீங்க. இது உங்களுடைய படிப்பு வந்து தமிழோடு இயந்து இருக்கிறதுனால குடிமை பணிமைக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக அது உங்களுக்கு துணை புரியும். சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் வள்ளுவம் மூலம் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வர முடியும்னா உங்களுடைய படிப்போ, உங்கள் தமிழோ, உங்களோட ஆர்வமும் இதுதான் நிச்சயமா உங்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்றது போல ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிங்க. சமுதாயத்துக்கு நீங்கள் நிறைய செய்ய முடியும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கண்டிப்பா செய்வேன். அடுத்ததாக வந்து மருத்துவர் வெற்றிச்செல்வி அம்மா அவளுக்கு 1-2 கேள்வியும். இவங்க வந்து மனநல மருத்துவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க வந்து முத்தமிழ் காவலர் திரு கி.ஆ.பெ. விஸ்வநாதன் ஐயா கூடயே வாழ்ந்திருக்கிறாங்க. அவரே வந்து ஒரு மனநல பல்கலைக்கழகமாவே இருந்திருக்கிறாங்க. அந்த கூட வாழ்ந்தது வந்து உங்களுடைய பணியில வந்து எவ்வாறு சிறப்பா இருக்கு? எப்படி வந்து உங்களுக்கு வந்து பல்கலைக்கழகம் கற்றுக் கொடுக்காததான் இவர் கற்றுக் கொடுத்துருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுடைய இதுல வந்து நீங்க எப்படி அதை பயன்படுத்துறீங்கன்னு கேள்வி ஆசையா இருக்கு. ஐயா, நான் அன்னைக்கு சிஆர் ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சிறிய வயதுல நான் இருக்கும்போது நான் என் தாத்தாவை வந்து தாத்தாவாதான் பார்த்தேன். அவருடைய பெரிய அறிஞர் அப்படின்றதோ, அவர்களுக்கு பின்னால இவ்வளவு பெரிய விடயங்களை அவங்க சாதிச்சிருக்காங்க, செய்யறாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஐயா கிட்டதான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன், ஐயா வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்களுக்கு எல்லாம் என்ன கொண்டாட்டமா இருக்கும்னா, வீடு நிறைய பழங்கள் வரும், இனிப்புகள் வரும். ஐயாவை பார்க்க நிறைய பேர் வருவாங்க, நிறைய பிரபலமானவர்கள் எல்லாம் வந்துட்டு போவாங்க, மந்திரிகள் முதற்கொண்டு எல்லாருமே வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு சிறிய குழந்தைக்கே இருக்கிற அந்த ஒரு இதுதான் இருக்கும். ஆனால் இன்னொன்னு என்னன்னா, அவர் யாரு என்ன அப்படின்றது தெரியாம தாத்தாவை மட்டுமே பார்த்தோம் அப்படின்றது இல்லாமல் சில விஷயங்கள் எங்களை அறியாமலே உள்வாங்கப்பட்டதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த எளிமை, நேரம் தவறாமை. இன்னும் என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. ஏதாவது நிகழ்ச்சி கூப்பிட்டா இவ முதல் ஆளா போய் இவதான் போய் சேர் எடுத்து போடுவா அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம இதுல சொன்ன நேரத்துக்கு எப்பயுமே தொடங்காது. அதனால இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் தானா வந்துருச்சு. அந்த உணவுக்கு அவர் காட்டுற இது ஒரு முக்கியத்துவம், அந்த உடையில காட்டுற ஒரு நேர்த்தின்னு, அதாவது அவங்க எதையுமே சொல்லி கொடுக்கலையே ஒழிய அவங்க வாழ்ந்ததை பார்த்து கத்துக்கிட்டதுதான் நிறைய விடயங்கள். அது தன்னை அறியாம அது உள்வாங்கியிருக்கோம் அப்படின்னா. ஏன்னா நான் மாணவர்களுக்கான மனநல ஆலோசனை சொல்ற ஆள் தான். அதனால நான் பெற்றோர்களுக்கு எப்பயுமே சொல்லுவேன், நீங்க என்னதான் குழந்தைக்கு உட்கார வச்சு மணிக்கணக்கா உபதேசம் செய்யறதை விட நம்ம ஒரு வாழ்ந்து காட்டுற ஒரு வாழ்க்கையிலிருந்து தான் 90% அந்த குழந்தைகள் எடுத்துப்போம் அப்படின்னு நான் எப்பயுமே சொல்றது உண்டு. அப்படி அவர் வாழ்ந்ததை பார்த்து உள்வாங்கினதுதான் அதிகம். நன்றிம்மா, நன்றி. அதான் பாட்டன் சொத்து பேரனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றது இதுதான் போல் இருக்கு இல்லைங்களா? அவருடைய பொருள் மட்டுமல்ல, அவருடைய ஒழுக்கம், குணம் அதெல்லாமே பேரன்களுக்கு இல்லையா, அடுத்த தலைமுறைக்கும் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு போய் சேருதுங்கிறதுதான் மிகச்சிறப்பு. இது நிறைவு பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி நான் இந்த பேச்சின் போது ஒரு தகவல் கேட்டேன். ஒரு சிறு ஐயம் இருக்கிறது. கபிலர் அவர்களும் பரணர் அவர்களும் வள்ளுவர் பற்றி பாடியதாக தம்பி ஸ்ரீதர் பேசும்போது சொன்னார்.
அது சரியான தகவல் தானா? கபிலர், பரணர் ஆகிய இருவருமே வள்ளுவருக்கு முந்தைய காலத்தவர்கள் என்று என்னுடைய ஊகம். அது குறித்து எவரேனும் கருத்து தெரிவித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். இடைச்செருகலா? ஒருவேளை இது இடைச்செருகலாக இருக்குமா என்பதுதான். ஐயா ஸ்ரீதர், ஐயா கோவிந்தராஜ் ஐயா இருந்தால் இன்னியன் ஐயா சொன்னாலும் சரிதான். சொல்லுங்க ஐயா. ஐயா, இந்த திருவள்ளுவர் மாலையில் உள்ள பாக்கள் அனைத்தையும் நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பது பல அறிஞர்களுடைய கருத்து என நான் படித்திருக்கிறேன். எனவே நீங்கள் சொல்வது சரியே, அது இடைச்செருகலாகத்தான் இருக்க வேண்டும். அதில் திருவள்ளுவருக்கு புகழ் மாலை சூட்டி உள்ளார்கள் என்ற அளவில் நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அதை மிகுந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நாம் நெருங்கி இருக்கிறோம். வேற எவரேனும் குறிப்பிட்ட பேசுவதற்கு ஃபாதர் ஜான் பக்தீஸ் இருக்காங்க. ஐயா ஃபாதர், நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அருள் தந்தை இருக்காங்க. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். முதலில் அந்த திருக்குறளை பற்றியும் அந்த ஐயாவை பற்றியும் பேசிய அந்த மாணவர் ஸ்ரீதருக்கு பாராட்டுக்கள். நான் உன்னிப்பாக கவனித்தது அந்த அவருடைய முயற்சி எந்த அளவுக்கு படித்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார் அதை பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருக்கிறது. இந்த வயதில் அவர் செய்தது எல்லா மாணவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த ஒரு பெருமுயற்சியை நீங்கள் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். இது 2வது வாரமாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனக்கே இது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறது. மிகவும் நன்றி. தொடர்ந்து இது போன்று சிறப்பாக பணி செய்யுங்கள். பணி செய்ய உங்களை வாழ்த்துகின்றேன். கடவுள் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி 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 நன்றி. ஐயா சிஆர் ஐயா, தங்களது நிறைவுரை ஆற்றி அடுத்ததாக நிறைவுரைக்கு செல்லலாம் என்று கருதுகிறேன். நன்றி உரை பாலு போயிடுவாரு. நான் எனக்கு அதாவது அஷ்ரஃபுக்கு சரியா சொன்ன மாதிரி இந்த நகரத்தை அவர் எப்பவுமே அஷ்ரஃப் அதை பார்த்துட்டே இருப்பாரு. மனந்திருந்து நீங்க பாராட்டினாரு. இந்த குறைகளும் வந்து நம்ம சரி செய்யணும். இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே வள்ளுவர் அறம் பரவுங்கிறது மட்டும் இல்லை, மொழியும் வளர்க்கணும். இந்த மொழி வளர்க்கறதுக்கு ஒரே வழி, மொழியை நாம சரியா கடத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு வேகமா போகக்கூடிய உலகத்துல பல பேர் இதை பத்தி கண்டுக்கிறது இல்லை. ஆனா ஐயா குழந்தைகள் ராமசாமி ஐயா சொல்றாருன்னா சரியா சொல்றதை நம்ம சரியான முறையில் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். அது வந்து முதல் இது. 2வது வந்து பாத்தீங்கன்னா, அம்மா வந்து மணிமேகலை அம்மா ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பேத்தியோடைய அனுபவம் அவங்க பார்வையிலேருந்து சொல்லும்போது பல தகவல்கள் இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது அடுத்தது இந்த இதை பற்றி உயிர் பள்ளியை பற்றி நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இதில் அந்த ஊன் சோறு சாப்பிட்டதுல சங்க இலக்கியத்தில் இருக்குது. இருந்தாலும் அந்த காலத்தில் வள்ளுவர் புரட்சிங்கிறது வந்து இந்த கொல்லாமையை தான் வலியுறுத்துறாரு. புலால் மறுத்தல் கொல்லாமைன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லுவாங்க. இது துறவுரையில் இருக்குது, துறவிக்காக சொல்லப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் வள்ளுவர் உள்ளம் அதுவாக இருக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, வாய்மைங்கிறது துறவுரையெல்லாம் வச்சிருக்காரு. அப்போ வாய்மைங்கிறது துறவிக்கு மட்டும்தானா? இல்லறத்தார்களுக்கு கிடையாதா? மற்றவர்களுக்கு கிடையாதா? அரசனுக்கு கிடையாதா? அமைச்சருக்கு கிடையாதா? இது வள்ளுவத்தில் சொல்லப்பட்ட விழுமியங்கள் எல்லோருக்குமானது, பொதுவானதுங்கிறத முதல்ல நம்ம கருத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படி புரிஞ்சுட்டு அதில் பிரச்சனை வராது. ஐயா வந்து இதில் அன்பு உள்ளம்னு சொல்லிட்டு ஒரு இதில் சொல்லிருக்காரு. கியாப்பி இதே நூலில் சொல்லிருக்காரு. அதில் என்ன சொல்லிருக்காருன்னா, தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க, ஓன் உயிர் போனா கூட தான் பெரிது இன்னுயிர் நீக்கும் வினை. இங்க ஐயா என்ன சொல்றாருன்னா, இந்த அந்த காலத்துல வந்து இந்த பக்கவாதத்துக்கு பச்சைவாதத்துன்னு சொல்றாரு. பக்கவாதம் நினைக்கிறேன். பச்சைவாதத்துக்கு புறாவை வந்து கொன்று அந்த ரத்தத்தை வந்து தேய்ச்சிட்டு கறியையும் ரத்தத்தையும் சாப்பிட சொல்லுவாங்களாம். 1 புறா சாப்பிட்றான், 2 புறா சாப்பிட்றான், 700 ஒரு ஆளுக்கு 730 புறான்னு சொல்லி போடுறாரு. 730 புறா சாப்பிட்டான், ஆள் பிழைக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி நீங்க இந்த புறா ரத்தம் கொடுத்தா சரியாயின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆனா இந்த புறாக்கள் மடியர் தான் அதோடைய வேலை போல இருக்குது. இது இப்படியே தான் போகும்போதுன்னு வள்ளுவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாரு. சின்ன வயசா இருக்கும்போதே ஐயாவுக்கு வந்து மனசில் தோணுச்சான். அது என்னன்னா, அது அப்படியே இது இந்த போல்ட் லெட்டர்ஸ்ல இதில் கொடுத்துருக்காங்க, தலித்து எழுத்துல கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள தெரியாத மனிதர்கள், தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள தெரியாத விலங்குகளை, தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள தெரியாத விக்கிரகங்களுக்கு பலியிடுகிறார்கள் என்பதுதான்.
இது ஐயா மனசுல சின்ன வயசுலயே இது ஓடுமை. இந்த 3 தன்னைத்தானே வந்து ஒரு வழியும் செய்யாதான். என்ன சொல்றான், பலர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு ஆடு கோழியை பலி கொடுப்பதாக வேண்டிக் கொள்கிறார்கள். ஏன் தங்களை காத்துக்கொள்ள இவர்களுக்கு தெரியவில்லை? விக்கிரமும் தானே போய் தின்னுவதில்லை. இதற்கு ஆள் தேடி அறிவால் தேடி வெட்டி கொன்று ஊட்ட வேண்டும் போலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் ஐயாவுடைய சீர்திருத்த கருத்தை பதிவு பண்றாரு. தன்னைத்தானே காத்துக்கொள்ள தெரிந்த கரடியை, புலியை, சிறுத்தையை, சிங்கத்தை பலியிடுவதாக சொல்லுவதுதானே. அவைகளை பிடித்தால் நம் கதி என்னவாகும் என்பது தெரிந்ததுதானே. ஆகவே அவைகளை பலியிட நினைப்பதில்லை. வலுவற்றது, வாயற்றது என்பதற்காக தன்னைத்தானே காத்துக்கொள்ள தெரியாத ஆடுகளையும் கோழிகளையும் பலி கொடுக்கிறோம். வள்ளுவரது அன்பு உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரது அன்பு உள்ளம் இது தவறு என்று கூறுகிறது. அது மட்டுமல்ல, உன் உயிரை கொடுத்து மற்றொரு உயிரை காப்பாற்று அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு இந்த குறளை வள்ளுவர் வீர ஐயா பதிவு பண்ணிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு நியாயமான வாதமா தெரியுது. உனக்கு தைரியம் இருந்தா போய் சிங்கம் புலி கரடியை கொடுப்பான் அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் அது ஒரு சொல்லலான்னு நினைச்சேன். மற்றபடி ரொம்ப சிறப்பான முறை. இது மூலமா இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, மீண்டும் இதை குன்றக்குடி அடிகளார் வாரம் வந்து நம்ம வந்து இதை தொடர்ந்து இருக்கோம். அதுல முழுக்க முழுக்க நம்ம வந்து வாரம் கிடையாது, குன்றக்குடி அடிகளார் கிட்டத்தட்ட 7000 பக்கங்கள் எழுதியிருக்காரு. அவருடைய கருத்துக்கள் எது சார்ந்ததாக இருந்தாலும், சமயம் சார்ந்ததாக இருந்தாலும், சமுதாயம் சார்ந்தாக இருந்தாலும், குரலுக்காகவே கிட்டத்தட்ட 2000 பக்கம் இருக்குது. அது இல்லாம சமுதாயம், பொது, வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு 16 தொகுதிகள் இருக்கு. அந்த 16 தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 6000த்துக்கு மேற்பட்ட பக்கங்கள், ஒரு 4000 பக்கமாவது நேரடியாக குரல் சார்ந்து இருக்கும் அதுல. அதனால அதை கிட்டத்தட்ட ஒரு 40-45 மாணவர்களை வச்சு பேச வைக்கணும். தொடர்ந்து அந்த நிறைவு விழாவை சிறப்பா ஒரு இடத்துல கொண்டாடணும், எல்லாரும் ஒன்னா கூடி கொண்டாடணும் ஒரு எண்ணம் இருக்குது. அது 2 ஒருத்தர் பேசியிருக்கோம். கரூர்ல வந்து திரு செங்குட்டுவன் இதை வந்து கண்டிப்பா என்னுடைய இடத்துல மாணவர்கள் வந்து தங்கி ஒரு நாள் தங்கி நம்ம முழு நாள் நிகழ்ச்சியா நடத்துவோம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு ஐயா செங்குட்டுவன் சொல்லியிருக்காங்க. இன்னும் திருவூரில் இதை கூட்டுவித்தால் எப்படி நடக்குமோ அப்படி நடக்காது. அதனால வந்து நம்முடைய நோக்கமே இளைஞர்களை வந்து கூட்டு வந்து அவங்கள வந்து பேச வச்சு அழகு பார்த்து இன்னும் எப்படி வந்து அவங்கள செம்மைப்படுத்தி நீங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது அதுதான் நம்முடைய முதல் நோக்கம். வள்ளுவாரம் பரவுறது ஐயாவுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சின்ன பசங்க வந்து பேசுகிறாங்க. போன வாரம் பேசுகிற பையனுக்கு வந்து 18 வயது, நீங்கள் 22 வயது. ஐயா கியா வந்து கண்டிப்பாக அவருடைய ஆன்மா, எனக்கு அது நம்பிக்கை உண்டு. அவர் சமாதியில் தான் உட்காந்து உங்களை வழிகாமிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் நமக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு பரிபூர்ணமாக உண்டு. இப்போ அருள் தந்தை வேற வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. அவரு அருள் தந்தையில் அவர் தன்னுடைய பணிகளுக்கு இடையே இதை வந்து கலந்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது நம்மெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது புண்ணியம் பண்ணிருக்கிறோம். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க கதிரவன். ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. மிக சிறப்பான வாழ்த்துறையையும் வழங்கினீர்கள், நல்ல தகவல்களையும் தந்தீர்கள். பாலு ஐயா அவர்கள் நன்றி உரைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த 25, 50, 75 என்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஒரு மைல்ஸ்டோன் ஈவெண்ட்ஸ். அது வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புக்கு முக்கியமான காரணம் வந்து திரு கே.ஆ.பெ. முத்தமிழ் காவலர் திரு கே.ஆ.பெ. அவர்களுடைய வள்ளுவர் உள்ளம் என்ற புத்தகம். அவருக்கு நம்மளுடைய முதல் நன்றியை உரித்தாக்குகிறோம். அடுத்ததாக இந்த வள்ளுவர் உள்ளம் என்ற புத்தகத்தினுடைய நயவுரை தந்த திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு, அருமையான உரை தந்த ஸ்ரீதர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கு அந்த உரையை நான் கவனிக்கவே இல்லைங்க. இந்த நிறைய கிரிக்கெட் விளையாட்டில் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது அந்த விளையாட்டை பார்ப்பாங்களே தவிர அந்த ஸ்கோர்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுபோல திரு ஸ்ரீதர் அவருடைய உரையில அந்த உரையின் அழகிலேயே நான் வந்து அதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்ததாக திருமதி வெற்றிச்செல்வி அம்மா அவர்கள் வந்து திரு கே.ஆ.பெ. விஸ்வநாதனுடைய நினைவலைகள் வந்து பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க நினைவலைகள் உண்மையில அலைகள் தான், நம்மளை வந்து தாளாட்டிக்கிட்டே இருந்துச்சு. அவர் திரு கே.ஆ.பெ. விஸ்வநாதன் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அதுதான் என்னுடைய மெசேஜ் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு. மகாத்மா காந்திஜி சொன்னார் இல்லைங்களா, மை லைஃப் இஸ் மை மெசேஜ். அதுபோல திரு கே.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்கள் அவர் வாழ்க்கையே வந்து மற்றவர்களுக்கு பாடமாவே வச்சுட்டு போயிருக்காங்க. இது போல ஒரு மனிதர்லாம் இருந்திருப்பாங்களா? இந்த மாதிரி மனிதர்கள்லாம் ஐன்ஸ்டைன் சொன்னார காந்திஜிக்கு சொன்னது அப்படியே இவருக்கு பொருந்துன்றது எனக்கு மனசுல படுதுங்க. அதாவது வந்து அவர் பாருங்க, ஒரு பாம்பு கடி மருந்து வந்து நான் எல்லாருக்கும் சொல்றேன், யாம் பெற்ற இன்பம் போல யாம் பெற்ற அறிவும் மற்றவங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கணக்கு வழக்கு தினக்கணக்கு, மாத கணக்கு, ஆண்டு கணக்கு
மனக்கணக்காகவே வச்சிருந்திருக்காங்க. அது மாதிரி நேரம் தவறாமை வந்து எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சது பாருங்க. நேரம் பொன் போன்றது கிடையாது, உயிர் போன்றதுன்றது இதை விட யார் சிறப்பா சொல்லிட முடியும். ஆக எளிமைக்கு வந்து 4 உடை செட்டு தான் வச்சிருந்திருக்காங்க. காமராஜர் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க, அவ்வளவுதான் வச்சிருந்தாங்க. அவங்க மேடம் சொன்னாங்க அவரால் 4 கார் கூட வச்சிருந்திருக்க முடியும், இருந்தாலும் பொது இதுலதான் நான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு எளிய அரிய பண்பு, குழந்தைங்களோட ரொம்ப குழந்தையா இருந்திருக்கிறாங்க அவங்க. அறிஞர்கள் கூட அறிஞர்களா இருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய மனசு வந்து தமிழை வந்து காக்கணும், தமிழ் வந்து மற்றவங்க பரவணும் அப்படின்ற நிறைய கருத்துக்களை இது வந்து நம்ம திரு கதிரநாயக்கன் நிச்சயமா நன்றி சொல்லணும். இவங்க அடுத்த வாரம் கலந்து கொண்டு தங்களுடைய நினைவலைகளை வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்றதுக்கு அவருக்கு ஒரு முதல்ல நன்றி சொல்றேன். இவங்க வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த சித்த மருத்துவ பத்திய உண்ணாநோன்பு மனபலம், ஆன்ம பலம் தர்றது வந்து பேசாம நோன்பு இருக்கிறது, உண்ணாநோன்பு கூட அது தரும் அப்படின்றது நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இது மாதிரி கேட்டாதான் நம்மளால வந்து அதை வந்து நாமளும் வந்து இதுல 1% நம்ம செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு உத்வேகம் வரும். ஆக தன்னுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்ட திருமதி வெற்றிச்செல்வி அம்மா அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த மாணவ செல்வங்களே தன்னுடைய பிள்ளைய போல நல்ல வாழ்க்கையில வரணும் அப்படின்னு அவங்கள வந்து பார்த்து செதுக்கி அவங்கள வந்து வேற எந்த துறையிலும் இது மாதிரி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க அது மாணவர்கள் வந்து நல்லா சிறந்து வரணும் அப்படின்ற அவங்களோட ஆசைகளை வழங்கின திரு தாமரை செல்வி அம்மா அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவர்களுக்கு தங்களுடைய அறிவுரைகளையும் தங்களுடைய சிறந்த கருத்துக்கள் வந்த அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பெருமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பையும் நல்கிய, அதன் கூடவே நயவுரையாளரை வந்து அறிமுகப்படுத்திய திருக்குறள் குறிசில் திரு சீரா அவர்கள், திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செய்த திரு கதிரவன் ஐயாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வலைத்தமிழின் திரு சுரேஷ் அவர்கள், இந்த உலகெங்கும் கொண்டு செல்கின்ற அருமையான பணியை செய்து கொண்டிருக்கின்ற வலைத்தமிழ் திரு சுரேஷ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பின்புலமாக இருக்கிறது 3 அமைப்புகள். ஒன்று வலைத்தமிழ், 2வதாக கற்க கசடர, 3வதாக வள்ளுவர் குரல் குடும்பம். இதற்கு பின்னால் 4வதாக நம் அனைவரும், இவர்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை, ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே வாரம், அடுத்த வாரம் திருக்குறள் கட்டுரைகள் பற்றிய திரு முத்தமிழ் காவலர் அவர்களுடைய திருக்குறள் கட்டுரைகள் பற்றிய புத்தகத்தை திரு தீபக் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் அவர்கள் குடும்பத்தினரும் நண்பர்களுக்கும் சொல்லி அனைவரும் இணைந்த கூட்டத்தில் இணைந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நன்றியுரை வழங்கிய வாய்ப்படைந்த அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.